Praise the Lord. கர்த்தரின் பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். எல்லாரும் கண்களை மூடி ஆண்டவர்கிட்ட ஒரு நிமிடம் ஜெபம் பண்ணி நம்ம செய்திக்குள்ள கடந்து செல்லுவோம். ஸ்தோத்திரம். ஹalleluya. நன்றி தகப்பனே, நன்றி ராஜா. அன்பின் பரலோக தந்தையே, அப்பா ஆண்டவரே, இந்த நல்ல ஒரு பரிசுத்த ஓய்வு நாள் எங்களுக்கு கொடுத்ததுக்காக நன்றி அப்பா. உங்களோட சமூகத்துக்கு முன்பதாக எங்கள் எல்லோரும் ஒன்றாக இணையும்படியாக செய்த கிருபைக்காக உமக்கு நன்றி அப்பா. நன்றி ராஜா. நித்திய ஜீவன் பிரேயர் ஹவுஸை நீங்க ஆசீர்வதிக்கணும். மலேசியா தேசத்தை நீங்க ஆசீர்வதிக்கணும் ராஜா. வந்திருக்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளையும் நீங்க பேர் பேராக ஆசீர்வதிக்கணும் அப்பா. உங்களோட தெய்வீக பிரசன்னம் இங்க இறங்கி வந்ததுக்காக உமக்கு நன்றி அப்பா. நன்றி ராஜா. ஆண்டவரே கர்த்தாவே, இந்த நாள்ல நீங்க பேசக்கூடிய வார்த்தைகள் எல்லாருக்கும் ஒரு விழிப்புணர்வு கொண்டு வரட்டும் சுவாமி. தூங்கி இருக்கிற கண்கள் விழிக்கட்டும் சுவாமி. அதற்காக நான் ஜெபிக்கிறேன் அப்பா. ஆண்டவரே, யார் இந்த நாட்டை ஆளணும் ஆளக்கூடாதுன்ற ஒரே ஒரு முடிவு உங்க கையில மட்டும் தாப்பா இருக்கு. காரணம், நீங்க ராஜாக்களின் ராஜா அப்பா. ஆண்டவரே, இந்த ராஜாக்களை எந்தெந்த ராஜாக்களை தள்ளணும், எந்தெந்த ராஜாக்களை வர வைக்கணும், எழுப்பணும்ன்றது உங்க கையில மட்டும் தாப்பா இருக்கு. ஆவியானவரே, மாம்சமான எண்ணெய் கொண்டு இந்த ராஜாக்களின் ராஜா குறித்து இன்னும் அதிகமாக எங்களுக்கு தெரியப்படுத்துங்கள் சுவாமி. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே ஒப்பு கொடுத்து தாழ்மையுடன் ஜெபிக்கிறேன் என் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். ஸ்தோத்திரம். ஹalleluya. உட்காருவோம். ப்ளீஸ் சிட் டவுன். கர்த்தரின் பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இந்த நாளில மார்னிங் மெசேஜ் யாரெல்லாம் பார்த்திருப்பீங்க தெரியும். நான் என்ன டாபிக் பத்தி பேசுறேன். He is the King of Kings. டைட்டில், அவர் ராஜாக்களின் ராஜா. நம்ம கடைசி காலகட்டத்தில் இருக்கிறோம். நம்ம we are in end time. உலகம் எப்படி போயிட்டு இருக்குதுன்றது உலகத்துல நீங்க வேர்ல்ட் நியூஸ் பார்த்தா உங்களுக்கு நல்லா தெரியும். எப்படியெல்லாம் அழிவை நோக்கி போயிட்டு இருக்கு, என்ன மாதிரி சேஞ்சஸ்கள் வந்துட்டு இருக்கு. எல்லா ஒரு விஷயமும் நடத்துறது ஒரே ஒரு நபரோட கையில தான் இருக்கு. ராஜாக்களின் ராஜா அவர் கையில தான் இருக்கு. He is the King of Kings. இந்த தேவனை பத்தி தான் ஆண்டவர் என்னோட பேச சொல்லி இருக்கிறாரு. என்கிட்ட பேச சில விஷயங்கள் சில ரகசியங்களும் எனக்கு தெரியப்படுத்தி இருக்கிறாரு. சோ இந்த ராஜா, இந்த தேவன் யாருன்னா அவர்தான் ராஜாக்களின் ராஜா. எல்லாரும் நோட் பண்ணிக்கங்க, வசனங்களை நோட் பண்ணிக்கங்க. நீங்க கண்டிப்பா போய் ரெஃபர் பண்ணணும். மறுபடியும் புரியலன்னா வீடியோ ரெக்கார்டிங் இருக்கும். அகைன் அண்ட் அகைன் நீங்க பார்த்து தெரிஞ்சுக்கங்க, சத்தியத்தை புரிஞ்சுக்கினாக்கா. பிகாஸ் we know our future. நம்மளோட ஃபியூச்சர் நம்மளுக்கு தேவன் தெரியப்படுத்திட்டார். அதனால துளி கூட நம்மளுக்கு பயமே வரக்கூடாதுன்னு தேவ ஆவியானவர் தெரியப்படுத்துறார். 1 தீமோத்தி 6ஆம் அதிகாரத்துல 15ஆம் வசனம். அந்த மாறுதலையாமா அந்த பிரசன்னமாக்குதலை தேவன் தன்னுடைய காலங்களில் வெளிப்படுத்துவார். அவரே நித்யானந்தம் உள்ள ஏக சக்கராதிபதியும் ராஜாதி ராஜாவும் கர்த்தாதி கர்த்தரும். சோ இவர் என்னன்னாக்கா ஒவ்வொரு வார்த்தையிலும் 1000 டைமென்ஷன்கள் இருக்குன்னு தேவ ஆவியானவர் தெரியப்படுத்துறார். அவர் அவரோட பிரசன்னம் எந்த நேரத்துல வரணும், எப்படி வெளிப்படுவாருன்றது தேவன் கையில தான் இருக்கு. அவர் என்ன காலங்களை சமயங்களை மாத்துற தேவன், அந்த காலங்கள்ல தான் அவர் வெளிப்படுவாருன்றது நிச்சயமா இந்த வசனத்தின் மூலமா நமக்கு தெரிய வந்திருக்கும். ஏன்னா அவர் தான் ராஜாதி ராஜா கர்த்தாதி கர்த்தராக இருக்கிறார். இப்ப நடந்துட்டு இருக்கிற விஷயங்கள் எப்படி இருக்குது, எப்படி போயிட்டு இருக்குதுன்னு நல்லாவே தெரியும் உங்களுக்கு. ஹalleluya. கர்த்தரின் பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். ஜெக்கரியா 3:8 இந்த வசனத்தின்படி போன தடவை நான் பேசின மாதிரி அந்த வசனத்துல என்ன எழுதப்பட்டிருக்கு? 2 பங்கு மாண்டு போவார்கள், சங்கரிக்கப்பட்டு மாண்டு போவார்கள் இல்லையாமா. அதுல மீதியானது 1 பங்கு அவங்க மட்டும் தான் சர்வைவ் ஆவாங்கன்னு தெரியப்படுத்தியிருக்கிறார். சோ இந்த வசனத்தின் ஆதாரத்தின்படி வெளிப்படுத்தின விசேஷம் 17ஆம் அதிகாரத்துல 14ஆம் வசனம். ரெவலேஷன் 17th chapter 14th verse. இதோட விளக்கம் நான் உங்களுக்கு தெரியப்படுத்துறேன். இவர்கள் ஆட்டுக்குட்டியானவருடைய யுத்தம் பண்ணுவார்கள். ஆட்டுக்குட்டியானவர் கர்த்தாதி கர்த்தரும் ராஜாதி ராஜாவுமாய் இருக்கிறபடினால் அவர்களை ஜெயிப்பார்.
சோ ஆட்டுக்குட்டியானவர் இவர்களை ஜெயிப்பாருன்னு தேவன் தெரியப்படுத்துறாரு. அவரோட கூட இருக்கிறவர்கள் அழைக்கப்பட்டவர்கள், ஆட்டுக்குட்டியோடு இருக்கப்பட்டவர்கள் அழைக்கப்பட்டவர்கள் தெரியப்படுத்துறாரு. தெரிந்து கொள்ளப்பட்டவர்களும் தெரியப்படுத்துறாரு. உண்மை உள்ளவராக இருக்கிறார்கள் என்று தெரியப்படுத்துறாரு. சோ இப்போ இந்த 3 பங்குல உலகமே 3 பங்கு ஆக போகுது. சோ அதுல 2 பங்கு சங்கரிக்கப்படுவார்கள், மாண்டு போவார்கள். மீதியான 1 பங்கு மட்டும் தான் சர்வைவ் ஆகும். இப்ப இந்த 3 பங்கு எது யாரு? சோ முதல் பங்கு எகிப்தியர்கள், 2வது அசிரியர்கள், 3வது இஸ்ரவேலர்கள். இப்ப எகிப்தியர்கள் அசிரியர்கள் தான் அழிய போறாங்க. புரியலனாக்கா மறுபடியும் நான் கேட்கிறேன், ரெக்கார்டு பார்த்துக்கங்க, வீடியோல யூடியூப்ல இருக்கும். அசிரியர்கள், எகிப்தியர்கள், அதுக்கப்புறமா இஸ்ரவேலர்கள், உத்தம இஸ்ரவேலர்கள். நீங்க உண்மையான இஸ்ரவேலர்கள் மெசேஜ் பார்த்தா உங்களுக்கு தெரிய வரும் யாரு உண்மையான இஸ்ரவேலர்கள். நெட்டியில உத்தம இஸ்ரவேலர்கள் எழுதப்பட்ட அத்தனை பேரும் உண்மையான இஸ்ரவேலர்கள். இஸ்ரவேலின் ஊற்றுல வந்திருக்கிற அத்தனை பேரும் இஸ்ரவேலர்கள் அல்லன்னு தேவன் தெரியப்படுத்தி இருக்கிறார். சோ ஏன்னா அவங்க வணங்கா கழுத்துள்ள ஜனங்க, உருவங்களும் அதுக்கப்புறம் விக்கிரகங்களும் அவங்க செயின்ட்டுங்களை தான் வணங்கிட்டு இருக்கிறாங்க. இயேசுவை தன்னோட சொந்த ரட்சகராக ஏத்துக்க மாட்டாங்க. ஜீவனுள்ள தேவன்னு அவங்க இன்னும் வரைக்கும் அவருங்க நம்பல. சோ இந்த காரியத்தை குறித்து டீட்டெயிலா நான் பேசியிருக்கிறேன். இப்ப இந்த 3 பங்குல 2 பங்கு சங்கரிக்கப்படும், 1 பங்கு மீதியா இருக்குங்க சர்வைவ் ஆகுறாங்க. சோ அந்த 3 பங்கோட பேர்கள் தேவன் தெரியப்படுத்தி இருக்கிறாரு. எகிப்தியர்கள், அசிரியர்கள், அதுக்கப்புறம் இஸ்ரவேலர்கள். சோ இந்த வசனம் ரெவல்யூஷன் 17:14 படி இவர்கள் ஆட்டுக்குட்டியானவரோட யுத்தம் பண்ணுவார்கள். எவர்கள்? எகிப்தியர்கள், அசிரியர்கள். இவங்க 2 பேரும் ஆட்டுக்குட்டியானவரோட யுத்தம் பண்ணுவார்கள். அந்த ஆட்டுக்குட்டியானவர் தான் கர்த்தாதி கர்த்தரும் ராஜாதி ராஜமாக இருக்கிறபடினால் அவர்களை ஜெயிப்பார். சோ ஆட்டுக்குட்டியானவர் தான் ஜெயிப்பார்ன்றது தெளிவா இந்த வசனத்துல எழுதப்பட்டிருக்கு. சோ அவர் ஜெயிப்பார். அவரோட கூட ஆட்டுக்குட்டியோட நம்மளும், ஆட்டுக்குட்டியானவர்னா இயேசு கிறிஸ்து தாமா ஆட்டுக்குட்டியானவர்னாக்கா அதுக்கு அர்த்தம். சோ அந்த ஆட்டுக்குட்டியானவரோட கூட அழைக்கப்பட்டவர்கள் யாரெல்லாம் அழைத்திருக்கிறாரு? ஃபார் எக்ஸாம்பிள் என்ன அழைத்திருக்கிறார்? அழைக்கப்பட்டவர்கள், தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் யாருன்னாக்கா 1 பீட்டர் 2:9 நோட் பண்ணுங்க. 1 பீட்டர் 2:9 யார் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள்னு தெளிவாக இந்த வசனத்துல எழுதப்பட்டிருக்கு. இந்த ஒரு வார்த்தையில எவ்வளவு விளக்கத்தை தேவன் தெரியப்படுத்திருக்கிறாருன்னு நீங்க கவனிங்க, கேட்டு தெரிஞ்சுக்கங்க. ஏன்னா இந்த வார்த்தைகள் இறைவன் கொடுத்திருக்கிற வார்த்தைகள் நம்மளுக்கு ஒரு எச்சரிக்கை சத்தமாக இருக்கும், பாதுகாப்பான ஒரு விஷயமாகவும் இருக்கும். 1 பீட்டர் 2:9 நீங்களும் உங்களை அந்தகாரத்திலிருந்து தம்மோடைய ஆச்சரியமான ஒளியின் நேரத்துல வரவழைத்தவரோடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படிக்கு தெரிந்து கொள்ளப்பட்ட சங்கதியாகவும் ராஜரீகமான ஆசாரிய கூட்டமாகவும் பரிசுத்த ஜாதியாயும் அவருக்கு சொந்தமான ஜனங்களாகவும் இருக்கிறீர்கள். சோ இந்த மாதிரி அவருக்கு சொந்தமான ஜனங்களாக இருக்கிறதுனால நம்ம தான் தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனங்கள், உத்தம இஸ்ரவேலர்கள். நெத்தியில நம்மளுக்கு முத்திரை போட்டாச்சு. ஹல்லேலூயா. சோ நம்ம எல்லாருமே சேர்ந்து தான் இந்த வெளிப்படுத்தின விசேஷம் 17:14 படி ஆட்டுக்குட்டியானவரோட நம்ம சேர்ந்து இந்த யுத்தத்துல நம்ம ஜெயிக்க போறோம். அவரோட சேர்ந்து இந்த அழைக்கப்பட்டவர்கள், தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள், உண்மை உள்ளவர்கள், இறைவனுக்கு உண்மை உள்ளவர்கள். சும்மா டாட்டா காமிச்சிட்டு போறதெல்லாம் இல்லம்மா. இயேசு கிட்ட கடைசி வரைக்கும் உண்மை உள்ளவராக இருக்கணும். வெரி ஸ்ட்ரிக்டா இருப்பார் காட். அவர்கிட்ட உண்மை மட்டும் தான் அவர் எதிர்பார்க்கிறார். பொய் சொல்ற வாய் நம்ம எல்லாம் சொல்லுவோம் இல்லையா? பொய் சொன்னாக்கா முகம் சுருங்கி போயிடும். பொய் சொல்ற முகம் என்ன ஆகும்? சுருங்கி போகும். உண்மை சொல்ற முகம் பிரகாசிக்கும். ஒருத்தருக்கு கைப்பிடிச்சு சொல்லுங்க, பொய் சொல்ற முகம் சுருங்கி போயிடும். என்னதான் தேய்ச்சி மேக்கப் பண்ணாலும் சுருங்கித்தான் கிடைக்கும். ஒருத்தருக்கு கைப்பிடிச்சு சொல்லுங்க, உண்மை சொல்ற முகம் பிரகாசிக்கும். அதனால உண்மை உள்ளவர்கள் தான் அவர் கூட இருக்குவாங்க. அப்ப அந்த உண்மை உள்ளவர்கள் எப்படி இருப்பாங்க? பிரகாசமாக இருப்பாங்க. பிரகாசம், ஒளி, வெளிச்சம், அந்த உண்மை உள்ளவர்கள் தான் இந்த தேவன் பேசுறார். ஹல்லேலூயா. கர்த்தரின் பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம்.
வெளிப்படுத்தின விசேஷம் 19:16. இந்த வசனத்தின்படி ராஜாதி ராஜா கர்த்தாதி கர்த்தா என்னும் நாமம் அவருடைய வஸ்திரத்தின் மேலும் அவருடைய தொடையின் மேலும் எழுதப்பட்டிருக்கு. அவரோட வஸ்திரத்தின் மேலும் தொடையின் மேலும் அது எழுதப்பட்டிருக்கு. அவரோட வஸ்திரம், அவரோட தொடை நான் பார்த்திருக்கிறேன். நான் ராஜா அவர் சிங்காசனத்துல உட்கார்றக்குள்ளோ அந்த விஷன் எனக்கு காமிச்சிருக்கிறாரு. அவர் நான் பாடுறக்குள்ள அப்படியே தாளம் போடுவாரு. ஸோ அந்த தொடையை பார்க்கறக்குள்ளோ அதுல இங்கிலீஷ்ல எழுதப்பட்டிருக்கு கிங் ஆஃப் கிங்ஸ். அதை நான் பார்த்து இருக்கிறேன். ஆனா எனக்கு தெரியும், அதனால தான் எனக்கு தெரியும். ஸோ அவரோட வஸ்திரத்துக்கு மேலும் அவரோட தொடையில போட்டிருக்கிற அந்த விஷயத்திலையும் அது எழுதப்பட்டிருக்குன்னு எவ்வளவு உண்மையான விஷயம் இது, சத்தியமான ஒரு வார்த்தை. சோ அவர் ராஜாதி ராஜா கர்த்தாதி கர்த்தர். ஹல்லேலூயா. கர்த்தரின் பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். ஏசாயா 19 அதிகாரத்துல 23 25 வசனத்தை நம்ம வாசிப்போம். ஏசாயா 19 23 25. ஹல்லேலூயா. அக்காலத்திலே எகிப்திலிருந்து அசிரியாவுக்கு போகிற பெரும் பாதை உண்டாயிருக்கும். அசிரியர் எகிப்துக்கு, எகிப்தியர் அசிரியாவுக்கு வந்து எகிப்தியர் அசிரியரோடு கூட ஆராதனை செய்வார்கள். அக்காலத்திலே இஸ்ரவேல் எகிப்தியோடும் அசிரியாவோடும் மூன்றாவதாக பூமியின் நடுவில் ஆசீர்வாதமாய் இருக்கும். அவர்களை குறித்து சுயனிகளின் கர்த்தர் எகிப்தியராகிய என் ஜனமும் அசிரியராகிய என் கர்த்தரின் கிரியையும் இஸ்ரவேலாகிய என் சுதந்திரமும் ஆசீர்வதிக்கப்பட்டது என்று சொல்லி அவர்களை ஆசீர்வதிப்பார். ஆமென். ஆசீர்வதிப்பார். ஒவ்வொரு வார்த்தையிலும் நம்ம கவனமாக கேட்டுக்கணும். இவங்க 3 குரூப், அதாவது எகிப்தியர், அசிரியர்கள், இஸ்ரவேல் ஜனங்க. இவங்க 3 பேரும் ஒன்னா இருந்தா மட்டும்தான் அவர் ஆசீர்வதிப்பார். ஃபியூச்சரை பத்தி இப்ப நம்ம ஃபியூச்சருக்கு போனோம். ஆசீர்வதிப்பார், he will bless. அது கொஸ்டின் மார்க்கா இருக்கு. இவங்க 3 பேரும் ஒன்னா இருந்தா மட்டும்தான் அவர் ஆசீர்வதிப்பார். ஆனா ஆவியானவர் எனக்கு இந்த நாள்ல தெரியப்படுத்துது என்னன்னா, இவங்க 3 பேரும் ஒன்னா இருக்க வாய்ப்பே இல்லை, வாய்ப்பே இல்லை. ஏன்னா 2 பங்கு சங்கரிக்கப்பட்டு மாண்டு போவார்கள். யாரு? எகிப்தியர்கள், அசிரியர்கள். இஸ்ரவேல் மாத்திரம் தான் சர்வைவ் ஆகும். அதுவும் உத்தம இஸ்ரவேலர்கள் மாத்திரம் தான் சர்வை ஆகும். சோ ஏன்னாக்கா இயேசு கிறிஸ்துவோட வருகை ரொம்ப சமீபமா இருக்கு. அவரோட வருகைக்கு முன்பதாகவே சில விஷயங்கள் தேவ ஆவியானவர் தெரியப்படுத்தினார். இப்போ எனக்கு இந்த அசிரியா நாடு பத்தி, இப்போ பிரசன்ட் அசிரியா நாடோட பேரு சேஞ்ச் ஆயிருக்கு. அந்த சேஞ்ச் ஆன பேரை எனக்கு தேவ ஆவியானவர் அனுமதி கொடுக்கல சொல்றதுக்கு. அசிரியர்கள் மட்டும்தான் நீ சொல்லணும். ஆனா ஒரு க்ளூ மட்டும் கொடுக்கிற, இந்த அசிரியா நாட்டுல தான் பாபிலோன் இருக்கு. ஓகே, இந்த அசிரியா நாட்டுல தான் பாபிலோன் இருக்கு. இப்ப இந்த அசிரியா நாடு, இந்த பாபிலோன் 55 மைலுக்கு டிஸ்டன்ஸ்ல, பாக்தாத் டிஸ்டன்ஸ்ல இருக்கு. 88 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்ல இந்த பாபிலோன் நகரம் இருக்கு. இந்த அசிரியா நாட்டுல இந்த அசிரியர்களுக்கும் எகிப்தியர்களுக்கும் வரப்போற யுத்தத்துல ஆட்டுக்குட்டியானவர் தான் ஜெயிப்பாருன்னு தேவ ஆவியானவர் தெரியப்படுத்தினார். ஹல்லேலூயா. கர்த்தரின் பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். ஏன்னா இந்த பாபிலோன் நகரத்துல இப்ப மாளிகை கட்டிட்டு இருக்கிறாங்கன்னு தேவ ஆவியானவர் எனக்கு தெரியப்படுத்தினாரு. மாளிகை கட்டிட்டு இருப்பாங்க. ஆனா ஏசப்பா திரும்ப வர நேரத்துல அந்த மாளிகை விழுந்திருக்கும். அதுதான் சைன், அவரோட வருகைக்கு சைன். அதுதான் நோட் பண்ணிக்கங்க வசனங்களை. வெளிப்படுத்தின விசேஷம் ரெவல்யூஷன் 14:8, ரெவல்யூஷன் 14:8, ரெவல்யூஷன் 18:2, வெளிப்படுத்தின விசேஷம் 18:2, வெளிப்படுத்தின விசேஷம் 14:8, ஏசாயா 21:9. சோ இதன்படி பாபிலோன் நகரம் விழுந்திருக்கும். வெளிப்படுத்தின விசேஷம் 14:8 பாபிலோன் நகரம் விழுந்திருக்கும். வெளிப்படுத்தின விசேஷம் 18:2 மகா பாபிலோன் விழுந்திருக்கும். ஏசாயா 21:9 பாபிலோன் விழுந்திருக்கும். இந்த 3 வார்த்தைகளும்
பாபிலோன் விழுந்திருக்கோ. அப்போ ஏசப்பா திரும்பி வர்றதுக்கு முன்னாடி இது விழுந்துதான் இருக்கும். ஹல்லேலூயா. புரியலன்னா கேளுங்க, தெரியப்படுத்துறேன். சோ பாபிலோன் விழுந்துதான் இருக்கும்னு தேவன் தெரியப்படுத்துறார். இப்போ எல்லாருக்குமே தெரிஞ்சிச்சு 3 பங்கு யாருன்னு. யார் இருக்கிறாங்க? எகிப்தியர்கள், அசிரியர்கள், இஸ்ரவேலர்கள். உத்தம இஸ்ரவேலர்களோட ஆட்டுக்குட்டியானவர் நம்ம கூட இருப்பார், யுத்தம் செய்வார், கடைசியா ஜெயிக்கிறது அவர் தானே தேவ ஆவியானவர் தெரியப்படுத்தி இருக்கிறார். இப்ப இந்த அசிரியா நாட்டுல கட்டப்படுகிற மாளிகை, அதாவது பாபிலோன் நகரத்துல கட்டப்படுகிற மாளிகை குறித்து ஆவியானவர் என்னோட பேசினார். சோ அது அந்த நாட்டுல அந்த காலத்துல நேபுகாத் நேச்சர் என்ற ஒரு மன்னன், எம்பரர், அவர் மாளிகையில ஆளிகை பண்ணிட்டு இருந்தார், ராஜாவாக இருந்து ஆளிகை பண்ணிட்டு இருந்தார். இந்த நேபுகாத் நேச்சரோட அந்த கிங்கோட கிராண்ட்சன், அந்த கிராண்ட்சன் பேரு பெல்ஷாத்சா. டேனியல் 5ஆம் அதிகாரத்துல முழுசா நீங்க பாத்துக்கங்க. டேனியல் 5:28 29 சம்மரி நான் உங்களுக்கு தெரியப்படுத்திடுறேன். ஆனா டேனியல் 5th chapter you have to read. ஸோ இது ஏன்னா நான் உங்களோட ஃபியூச்சரை பத்தி நான் ஆண்டவர் எனக்கு தெரியப்படுத்தி இருக்கிறார். இவங்க நடந்தது எப்படி இருக்குது, இப்ப நடந்துட்டு இருக்கிறது என்ன, நடக்க போறது என்னன்ற ஒரு ஃபியூச்சரை உங்களுக்கு ஆண்டவர் என் மூலமா தெரியப்படுத்திட்டு இருக்கிறார். டேனியல் 5th chapter ஃபுல்லா நீங்க படிச்சா தான் உங்களுக்கு தெரியும். இப்போ டேனியல் 5th chapterல 25 29 நான் ஒரு சம்மரியா சொல்றேன். அந்த காலத்துல நேபுகாத் நேச்சரோட கிராண்ட் சன் பெல்ஷாத்சா, இவர் தானியல் இருக்கிற நேரத்துல இருந்தாரு. தானியல் என்கிற ஒரு பக்தன் அந்த காலத்துல அந்த மாளிகையில உலாவி கொண்டு இருக்கிறக்குள்ளோ இந்த பெல்ஷாத்சா தான் அந்த காலத்துல ராஜாவாக இருந்தாரு. ராஜாவாக இருக்கிறக்குள்ள அவர் என்ன பண்றாரு, தன்னுடைய முக்கிய சீனியர் சிட்டிசன், சீனியர் ஆபீசர், டேனியல் 5th chapter 25 போமா 5th 29 ஒரு சம்மரியா சொல்ற அந்த வசனங்களை அப்படியே நீங்க சொல்ல கீழே வாங்கம்மா. அவர் தன்னோட மறுமனை மாட்டி, அதாவது கான்கியூபன்ஸ், இவங்களோடையும் அப்புறம் சீனியர் ஆபீசர் அதிகாரிகளோட விருந்து ஒன்று கொண்டாடிட்டு இருக்கிறார். நல்ல ஒரு விருந்து. என்ன மாதிரி விருந்து? சாராய விருந்து, ஆல்கஹால், போதை உச்சி கட்டம் ஏறியது. யாருக்கு? பெல்ஷாத்சாக்கு. உச்சி கட்டம் ஏறின பிறகு திடீரென்று தேவனுடைய ஆலயத்துக்கு சம்பந்தப்பட்ட பொன் கிண்ணிகளை, அதாவது வெசல்ஸ், தேவனோட ஆலயத்துல சம்பந்தப்பட்ட எந்த ஒரு விஷயமும் நம்மளோட பர்சனல் யூஸுக்கு யூஸ் பண்ணக்கூடாது. இப்ப இந்த என்ஜேபிஎஸ்ல நான் ஒரு எக்ஸாம்பிளா சொல்றேன். வர்ற கொஞ்சம் விஷயத்துல காணிக்கையில என்ஜேபிஎஸ்க்கு தேவையான சம்பந்தப்பட்ட பொருட்களை நாங்க வாங்கி வைப்போம். ஸோ இங்கே ஆகட்டும், இந்த ப்ரேயர் ஹவுஸ்ல ஆகட்டும், அல்லது கேரள இருக்கிற ப்ரேயர் ஹவுஸ்ல என்ஜேபிஹெச்ல ஆகட்டும், எந்த ஒரு விஷயம் பண்ணணும். ஸோ நான் சில விஷயங்கள் வாங்குங்கன்னு எங்க டீமுக்கு தெரியப்படுத்திட்டு ஸோ அவங்க வாங்கி வைக்கிறாங்க. ஸோ கிச்சன்ல ஒரு சின்ன சாதாரண அந்த இது சோப்பு வாஷ் டிஷ், இது சோப்பு போல், ஒரு பிளாஸ்டிக் போல் தான். அதோட காஸ்ட் எவ்வளவா? 2 வெள்ளியா 4 வெள்ளியா? 2 வெள்ளி தான். அப்ராக்சிமேட்டா 2 ரிங்கெட் தான். அது ரொம்ப நல்லா பாக்குறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கு. ஒரு பிளாஸ்டிக் இதுதான். ஸோ நான் மறுநாள் என்கிட்ட எல்லாம் காமிக்கிறாங்க, இதெல்லாம் வாங்கி இருக்கணும்னு சொல்லிட்டு நான் அதை பாக்குறேன், செக் பண்றேன். ஓகே, நல்லா இருக்கு. ஸோ இந்த மாதிரி எனக்கு ஒண்ணு வேணும், ஏன்னா பக்கத்துல இருக்கிற ஷாப்ல தான் வாங்கி இருக்கிறாங்க. அப்ப எங்க டீம் சொன்னாங்க, நீங்க இதையே எடுத்துட்டு போங்க, நாங்க வேற ஒண்ணு வாங்கிக்கிறோம். தூக்கி போடுச்சு எனக்கு. ஐயோ வேண்டாம். ஏன்னா நான் கேட்டது என்னோட பர்சனல் யூஸுக்கு. ஸோ பலிபீடத்துக்கு சம்பந்தப்பட்ட அலங்காரமும் இங்கே ஆகட்டும், கேரள இருக்கிற பிரேயர் ஹவுஸ்ல ஆகட்டும், அவரோட அலங்காரத்துல விஷயத்துல நான் பர்சனல் யூஸ்க்கு நான் யூஸே பண்ணக்கூடாது. இதுதான் ரூல், இதுதான் லா. நான் உங்களுக்கு தெரியப்படுத்தினேன், வேற ஒண்ணு புதுசா வாங்கி வைங்க, ஐ வில் பே மை மணி. பர்சனல் மணி கொடுத்துட்டு தான் பில்லோட தான் வாங்கினேன் நான். சோ ஏனாக்கா இந்த விஷயம் ஏன் உங்களுக்கு தெரியப்படுத்துறேனாக்கா, அந்த காலத்துல தேவனோடைய ஆலயத்துக்கு சம்பந்தப்பட்ட பொன் கிண்ணிகளை கொண்டு வர சொல்றாரு. யாரு? பெல்ஷாத்சா கொண்டு வர சொல்றாரு. அதுல சாராயத்தை ஊத்தி குடிக்கிறாங்க. தன் மனைமாட்டிகள் கான்கியூபைன்ஸ்
ஸோ அந்த அந்த மனைமாட்டிகளோட வந்து குடிக்கிறாரு. திடீர் என்று ஒரு கை தோன்றியது, ஒரு ஹேண்ட் வந்தது. 25-28 டேனியல் 5th chapter 27 28 போடுமா, 27 28. ஸோ திடீர் என்று ஒரு கை வந்தது. ஸோ அந்த கை வந்த உடனே அந்த பெல்ஷாத்சாருக்கு முன்னாடி இருக்கிற ஒரு சவர், ஒரு வால்ல சில வாசனங்களை வந்து எழுத ஆரம்பிக்குது. சம் லெட்டர்ஸ் வந்து அந்த கை எழுத ஆரம்பிக்குது. அதை அப்படியே வந்து டேனியல் அதை படிக்கிறதுக்கு ஓடி வராரு. ஓடி வந்து அதை வாசித்த பொழுது, அதை ரீட் பண்றதுக்குள்ளோ மன கசந்து அழுகுறாரு. 27-28 இருந்து நோட் பண்ணுங்க. அந்த டேனியல் சொல்றாரு, அரசனே, நீர் தராசில் நிற்கப்பட்டு குறைவாக காணப்பட்டாய். அதாவது என்னன்னாக்கா, யூ ஆர் பீன் weighed in a balance scale and found short. ஸோ வெயிட்ல நீ வந்து ரொம்ப கம்மியா இருக்கிற, தராசில நிற்கப்பட்டு குறைவாக காணப்பட்டாய் அப்படின்னு தெரியப்படுத்தி, உம்முடைய ராஜ்யம் இன்று முதல் முடிவடையுது, எண்ட் ஆக போகுது. அதுக்கப்புறம் your kingdom will be end today அப்படின்னு வந்து தெரியப்படுத்துறாரு, டேனியல் தெரியப்படுத்துறாரு. அது வந்து உன்னோட கிங்டம் வந்து பிரிக்கப்பட்டு மற்றவர்களுக்கு கொடுக்கப்படும். இதுதான் விஷயம். எதனால? தேவனுடைய ஆலயத்துல உள்ள விஷயத்தை தன்னோட பர்சனல் யூஸ்க்கு யூஸ் பண்ணது தான். ஹல்லேலூயா, எச்சரிக்கை. ஹல்லேலூயா. 29 வசனம், டேனியல் 5 அதிகாரத்துல 29 வசனம். அவர் அப்படி அந்த நாள்லயே என்ன நடக்குது, அவர் சொன்ன மாதிரி நடக்குது. சோ 29 வசனத்துல டேனியலை வந்து 3rd ஹையஸ்ட் அதிகாரியாக கிங்டம்ல ரூலிங்காக மாத்துறாரு. 30 வசனத்துல அவனை கொல்லுறாங்க, பண்ணப்படுது. 39 வசனத்துல அவனை தள்ளி வேற ஒரு ராஜாவை வர வைக்கிறார். ராஜாக்களை தள்ளி ராஜாக்களை கொண்டு வருவார், எழுப்புவார். ஹல்லேலூயா, because he is the king of kings. அவர் ராஜாக்களின் ராஜா. இதுதான் தலைப்பு, அவர் ராஜாக்களின் ராஜா. ஹல்லேலூயா. கர்த்தரின் பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். சோ அப்படியே சொன்ன மாதிரியே நடந்தது. சங்கீதம் 147 6 வசனம். சங்கீதம் 147 6 வசனத்தை நம்ம வாசிப்போம். ஹல்லேலூயா. கர்த்தர் சாந்த குணமுள்ளவர்களை உயர்த்துகிறார், துன்மார்க்கரை தரை மட்டும் தாழ்த்துகிறார். ஆமென். ஆமென். அழகா புரியுது இல்லையா? கர்த்தர் சாந்த குணமுள்ளவர்களை உயர்த்துகிறார். யாரெல்லாம் சாந்த குணமுள்ளவர்கள் கை தூக்குங்க பார்க்கலாம். எனக்கு தெரியும் யார் யார் கரெக்டா உண்மையா இருக்கீங்க. அப்படியே சிசிடிவி கேமரா மாதிரி எனக்கு தெரியும். மாட்டிக்கிட்டீங்க, யாரும் கை தூக்க மாட்டேன்றாங்க. சாந்த குணம் உள்ளவர்களை அவர் உயர்த்துகிறார். ஹல்லேலூயா. சோ அகந்தை உள்ளவர்களை அவரால தாழ்த்தவும் முடியும். அகந்தை உள்ளவர்களை அவரால தாழ்த்தவும் முடியும். பிரான்ஸ் நாட்டுல வந்து, பிரான்ஸ் தேசத்துல அரசனாக மிகவும் கீர்த்தி பெற்ற, இது வந்து ஹிஸ்டரி நான் சொல்லிட்டு இருக்கிறது. பிரான்ஸ் தேசத்துல அரசனாக மிகவும் கீர்த்தி பெற்று மகா சக்கரவர்த்தி ஆன நெப்போலியன் பத்தி ஆண்டவர் வந்து எனக்கு எப்படி தெளிவாக என்னோட ஹிஸ்டரி வச்சியே பேசுறாரு. ஹிஸ்டரி வச்சு, உலக விஷயத்துல வச்சுதான் நம்மள்கிட்ட வந்து பைபிள்ல அத்தனையும் இருக்குமா. மாடர்ன் டெக்னாலஜி பைபிள்ல அத்தனையும் மாடர்னும் இருக்கு. ஸ்பிரிச்சுவல் வந்து எல்லாரும் ஸ்பிரிச்சுவல்னா பழைய காலத்து பழமொழி நினைச்சுக்கிறாங்க, கிடையாது. அவர் வந்து சூப்பர் ராஜாதி ராஜா. அவர் ஒரு நொடியில நட்சத்திரங்களை உருவாக்குறாரு, கேலக்சி உருவாக்குறாரு, சுய ராக்கெட் டிஸ்ட்ராய் பண்ணவும் தெரியும், அழிக்கவும் தெரியும் அவருக்கு. ஹல்லேலூயா. ஆட்டம் பாம்பு அழிக்கவும் தெரியும், லிட்டில் பாய். ஹல்லேலூயா. நெப்போலியன் வந்து என்னன்னாக்கா, he was the மகா சக்கரவர்த்தி, சாவரன். ஸோ இந்த மாதிரி ஒரு எல்லாமே, he was an empire. எம்பையர்ன்றது அவர் தலகன பிடிச்ச ஒரு மனுஷன் நெப்போலியன். தன்னை அரசனாக அவன் முடிசூட்டி கொள்ளவில்லை, ராஜாதி ராஜனாக, சக்கராதிபதியாக, சாவரனாக, எம்பையராக அவர் முடிசூட்டி கொண்டாராம் நெப்போலியன்.
இந்த நெப்போலியன் பத்தி என்னன்னாக்கா, அவர் எப்போது ஒரு வார்த்தை சொல்றாரா, முடியாதுன்ற ஒரு பதம் அவரோட டிக்ஷனரியிலே இல்லையா. இட் இஸ் நாட் பாசிபிள். அந்த வேர்டு இன் டிக்ஷனரி, நெப்போலியனோட டிக்ஷனரியில வாழ்க்கையில கிடையவே கிடையாதா. முடியாதுன்ற ஒரு பதம், நாட் பாசிபிள். அந்த பதம் அவரோட டிக்ஷனரியில வாழ்க்கையில அகராதியில கிடையாது. ஸோ அப்படிப்பட்ட ஒரு மனிதன் என்ன நடக்குதுனாக்கா, அவ்வளோ பெருமை, அவ்வளோ அகந்தை உள்ள அந்த மனிதனை ஒரு நாள் ஒரு சமயத்துல என்ன நடக்குது, அவனை சிறை பிடிச்சிடுறாங்க. அதாவது ஸ்லேவா கொண்டு போறாங்க. எங்க கொண்டு போறாங்க, தப்பிக்கிறதுக்கு வழியே கிடையாது. ஒரு ஐலாண்ட்ல, ஒரு தீவுல கொண்டு போய் சிறை பிடித்து வச்சிடுறாங்க. தப்பிக்கவே முடியாது. நான் சொல்லிட்டு இருக்கிறது ஹிஸ்டரி. ஒரு நாள் கடற்கரையில ஓரமாக அவர் நடந்து கொண்டு சுத்தி பாக்குறாரு, கடற்கரையை பாக்குறாரு. அதை பார்க்கும் பொழுது அவர் இவ்வாறாக சொன்னாரா, இதெல்லாம் ஹிஸ்டரியில பதிவிடப்பட்டிருக்கு. சோ அவர் இவ்வாறாக சொன்னாரா, ஐயோ என் கைய வாளை எடுத்தது, சோர்டை எடுத்தது, வாளை எடுத்தது, நான் வெற்றி கொள்ளாத நாடுகளே இல்ல. மனிதனுடைய ரத்தம் ஆறாக ஓடியது. இப்படிப்பட்ட நான் இப்ப ஐ எம் அலோன், ஆல் அலோன், நான் தனித்து நிக்கிறேன். ஐ லாஸ்ட் எவ்ரிதிங்னு நெப்போலியன் புலம்பி நிக்கிறாரு. எல்லாவற்றையும் நான் எழுந்து நிக்கிறேன். அகந்தை உள்ளவர்களை எப்படி பத்தியா, அவங்களோட லைஃப் என்ன ஆகுது. அதுக்கப்புறம் என்ன ஆச்சு, நெப்போலியன் லைஃப் போயிடுச்சு இல்லையா. அப்புறம் ஆஃப்டர் தட் டெத்து தான். என்ன சாதிச்சார். அடுத்தது ஹிட்லர். செகண்ட் வேர்ல்ட் வார்ல ஜெர்மனி படை எடுத்தது. சோ அப்படி அந்த மாதிரி டைம்ல 6 லட்சம் யூதர்களை இந்த ஹிட்லர் கொண்டு இருக்கிறார். 1945ல ஹிட்லர் 6 லட்சம் யூதர்களை கொண்டக்குள்ளதான் ஒரு ராஜாவை எழுப்புறாரு. அவர் வேற யாரும் இல்ல, US பிரசிடென்ட் ட்ரூமேன். அவரை எழுப்புறாரு. அந்த ட்ரூமேனை எழுப்புறாரு. சோ இந்த விஷயம் அந்த ஹிட்லருக்கு அப்படி ஒரு விஷயத்த பாடத்தை கத்து கொடுக்கணும்ன்றதுக்காகவே ட்ரூமேனை எழுப்புறாரு. சோ எழுப்பினக்குள்ள ஏப்ரல் 30 ஹிட்லர் என்ன பண்றாரு, he committed சூசைட கமிட் பண்றாரு. மே 7 சரண்டர் ஆயிடுறாரு. மே 7 சரண்டர் ஆயிடுறாரு. சரண்டர் ஆன பிறகு அதுக்கப்புறம் ஜப்பான் பத்தி லாஸ்ட் டைமே நம்ம பேசி இருக்கிறோம். ஆகஸ்ட் 6 கரெக்டா 8:15 1945ல ஒரு லிட்டில் பாய் ஏர்லி மார்னிங் ஒரு லிட்டில் பாய் மீன்ஸ் ஆட்டோ பாம் அதை போடுறாங்க. ஒரு குண்டு ஹிரோஷிமா, இன்னொரு குண்டு நாகசக்கி. 2 குண்டு தான் யூஸ் பண்ணாங்க. யுத்தம் முடிவடைஞ்சது. செப்டம்பர் 2 செகண்ட் வேர்ல்ட் வார் முடிஞ்சிடுச்சு. இப்போ ட்ரூமேனுக்கு அப்புறம் இப்ப அடுத்தது எழுப்பி இருக்கிறது வேற யாரும் இல்ல, பிரசிடென்ட் மிஸ்டர் டொனால்ட் ட்ரம்ப். ஹalleluya. அடுத்தது ஃபியூச்சரை தெரியப்படுத்துற எல்லா வரலாறும் நம்ம கிட்ட ஆண்டவர் தெரியப்படுத்தி இருக்கிறார். நம்ம கையில இருக்கு, நம்ம எதிர்காலம் நம்ம கையில இருக்கு. தேர்ட் வேர்ல்ட் வார் எத்தனை வருஷம் நடக்க போகுது, என்ன நடக்க போகுது, அத்தனையோ ராஜாக்களின் ராஜாக்கு தெரியும். ட்ரம்பை எழுப்பி இருக்கிறது யாரு? God. He has chosen. இல்லையா? ஏன்னா போர் எங்க நடந்துட்டு இருக்கு? அசிரியா நாட்டுக்கு நடந்துட்டு இருக்கு. ஹalleluya. கர்த்தரின் பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். சோ செகண்ட் வேர்ல்ட் வார் முடிவடைந்தது செப்டம்பர் 2 செகண்ட் வேர்ல்ட் வார் முடிவடைந்துச்சு. இப்போ அடுத்தது தேர்ட் வேர்ல்ட் வார். இன்னும் வரப்போற 2025 ப்ராபஸிய கண்டிப்பா எல்லாரும் பார்க்கணும். ஹalleluya. என்ன நடக்க போகுதுன்னு துல்லியமா ஆவியானவர் பேசுவார். ஹalleluya. சோ ஒவ்வொரு விஷயமும் நிறைய ஒரு என்னன்னாக்கா, என் டாட்டரே சம்டைம்ஸ் என்ன கேட்பா, மம்மி கோ டு ஹெல்னா என்ன? கோ டு ஹெல் இதோட விளக்கம் கோ டு ஹெல்னா என்ன மம்மி? எல்லாரும் தெரிஞ்சுக்கங்க, ஹெல்னா என்னன்னு தெரிஞ்சுக்கங்க. ஒரு காரியமும் நன்மையான காரியங்கள் எந்த மனிதன் செய்யலையோ அவனோட மரணத்துக்கு அப்புறம் அவன் தாழ்ந்த பாதாளத்துக்குள்ள போவான். 2000 குழிக்குள்ள போவான். 2000 அடி குழிக்குள்ள டவுன், தாழ்ந்த பாதாளம். அது கீழே ஃபயர் இருக்கும், ஹெல்லில் இருக்கும், ஹெல் ஃபயர். அப்படிப்பட்ட ஒரு மனிதன்
ஒரு மனிதன் வாழ்க்கையில ஒரு நன்மையான காரியங்கள் செய்யவே இல்லை. நிறைய கொலை அப்படியே ஆறா ஓடும். ஒரு யுத்த வீரனை வச்சுக்கலாம், சுயநலம் பிடிச்ச ஒரு ராஜா, அகந்தை உள்ள ராஜானே வச்சுக்கலாமே. ஒண்ணுமே செய்யல. அவரோட மரணத்துக்கு அப்புறம் போயிட்டான் குழிக்குள்ள, 2000 அடி குழிக்குள்ள போயிட்டான். போன கையோட கூச்சல் போடுறான். அங்க சேர்ந்து நிறைய பேர் அவனுக்கு முன்னாடி வந்திருக்கிறாங்க, அவங்கள கூச்சல் போட்டு இருக்கிறாங்க. ஒரு பரிசுத்தவான் மேல நடந்து போயிட்டு இருக்கிறாரு. அந்த கூச்சல் இவனோட கூச்சல் ரொம்ப அதிகமா இருந்ததால அவருக்கு கேக்குது. கேட்ட கையோட என்ன பண்றாரு, நிக்கிறாரு. இவர் எப்படியாச்சும் கூச்சல் போட்டுட்டு இருக்கிறாரு. சரி, அப்படியே கண்ணை மூடி தன்னோட ஆவிக்குரிய கண்கள்ல பாக்குறாரு. இந்த மனிதன் பரிசுத்தவான் பாக்குறாரு, இந்த மனுஷனை நான் தூக்குனா இவன் ஏதாவது நன்மையான காரியங்கள் செஞ்சிருக்கிறானா அப்படின்னு யோசிக்கக்குள்ள இப்படி கை வைக்கிறக்குள்ள ஒரு ஸ்பைடர் தமிழ்ல 8 கால் பூச்சி இல்லம்மா, ஸ்பைடர் நிக்குது. அப்படி நிக்கிறக்குள்ள அந்த ஸ்பைடர் சொல்லுது, அந்த பரிசுத்தவானுக்கு சொல்லுது, இந்த மனிதன் நான் ஒரு இடத்துல நின்றுட்டு இருந்து அவன் போருக்கு போயிட்டு இருக்கிறான், ஆனா என்னை சாகடிக்காம போயிட்டான். இந்த ஒரு விஷயத்த நன்மை, அந்த ஒரு பாயிண்ட் நன்மைனால நான் அவனை காப்பாத்துறேன்னு ஸ்பைடர் நிக்குது. அப்ப அந்த பரிசுத்தவான் என்ன பண்றான், அந்த கையில நின்ன உடனே அதோட நூலு கீழே உழுது. அதோட நூல் வருது இல்ல, ஸ்பைடரோட நூல் பூச்சி இல்லாம நூல் எவ்வளவு டெலிகேட்டடா இருக்கும். ரொம்ப டெலிகேட்டட்ல உஃபுன்னு தான் போவல அந்த ஸ்பைடர் வலை நெட்டு கட்டி இருக்கிறது. அந்த நூல் போது இவன் இந்த மனிதன் 2000 குழிக்கு மேல பாக்குறான். பார்த்த பிறகு அந்த ஸ்பைடரோட நூல் ரொம்ப டெலிகேட்டடா இருக்கு, இது தாங்கம்மா சந்தேகத்தோட தான் பாக்குறான். அப்பவும் அந்த நூல் வருது, அதை புடிச்சுக்கிறான். புடிச்ச பிறகு ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு. அப்பதான் புரியுது, ஓ ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு மேல ஏறா 1000 அடிக்கு மேல ஏறிட்டான் அந்த பேட்மேன். 1000 அடிக்கு மேல ஏறின பிறகு அந்த நூலை புடிச்சு ஏற அந்த நூல் கீழே தானே போகும். இவன் மேல ஏறிட்டு இருக்கிறான். அந்த 4 பேர் அந்த கீழே கத்திட்டு இருந்தால கூச்சல் போட்டுருந்தாங்க. அந்த 4 பேரு அந்த நூலை பிடிச்சு அவங்கள பாவம் ஏறுறாங்க. இந்த மனிதன் மேல பார்க்காம எவ்வளவு முட்டாள் பாருங்க. இந்த மனிதன் முட்டாள் சொல்ல இல்லையம்மா, அதுவும் ஏதாவது அப்ஜெக்ஷன் வந்துட போகுது. என்ன பிரதர், பார்த்து கவனமா பேச வேண்டியதா இருக்கு. சோ என்னன்னாக்கா, எவ்வளவு புத்தி இல்லாத ஒரு மனுஷனா இருப்பான். மேல பார்க்காம கீழே பாக்குறான். கீழே பார்த்துட்டு சுயநல பாருங்க. அப்போ கூட நரகத்துல கூட ஒரு சுயநல பாருங்க. ரைட் கட்டை விரல்ல லெஃப்ட் கட்டை விரல்ல இருந்து அந்த கட் பண்றான், அந்த நூலை கட் பண்றான். நீங்க ஏன் வரணும், நான் தானே போகணும் அப்படின்னு சொல்லிட்டு கட் பண்ண கையோட ஸ்பைடர் பாக்குது. பரிதாபப்பட்டு ஸ்பைடர் தான் காப்பாத்த வந்திருக்கு. அதை பார்த்த கையோட நூலை விடுறது நிறுத்திடுச்சு. நிறுத்தின பிறகு என்ன ஆச்சு, எல்லாம் கீழே விழுந்துட்டாங்க. போச்சா, வாழ்க்கை டிஸ்ட்ராய். அகந்தை உள்ளவர்கள் அவங்களோட அழிவு இப்படிதான் இருக்கும். ஆனா நம்ம ஏசப்பா எப்படிப்பட்டவர்னு ஆவியானவர் தெரியப்படுத்தினாரு. நம்ம தேவகுமாரனாகிய இயேசுவை நம்ம பார்க்கும் பொழுது ஏசப்பா அவரோட கையில வாளை எடுக்கல, சோர்டை எடுக்கல. அவரோட கையில எந்த வாளையும் எடுக்கல, எந்த மண்ணையும் அவர் விரும்பல. ஏமா மண்ணுக்கு தானே நம்ம சண்டை நடந்துட்டு இருக்கு. எந்த மண்ணாவது ஏசப்பா விரும்பினாரா? தலை சாய்க்க கூட நம்ம தேவனுக்கு இடம் இல்லம்மா, இல்லையா? தலை சாய்க்க கூட இடம் இல்லை ஏசப்பாக்கு. சோ எந்த மண்ணும் அவர் விரும்பல, எந்த பொருட்களும் அவர் விரும்பல, எந்த போருக்கும் அவர் செல்லவே இல்லை. சோ அப்படிப்பட்ட தேவன் கோடிக்கணக்கான மக்கள் தங்களுடைய இருதயத்துல சொந்த இருதய தெய்வமாகவே ஏற்றுக்கொண்டு வாழ்ந்துட்டு இருக்கிறார். எத்தனை பேரோட இருதயத்துல இயேசு இருக்கிறார்? கையை வச்சு சொல்லுங்க, என் இருதயத்துல இயேசு இருக்கிறார். கையை வச்சு சொல்லுமா, என் இருதயத்துல இயேசு இருக்கிறார். இருதய தெய்வமாக நம்ம வணங்கிட்டு இருக்கிறோம். எந்த போருக்கும் போல, யாரோட ரத்தத்தையும் அவர் சிந்த வைக்கல, தன்னோட ரத்தத்தை தான் அவர் சிந்தினார். இருதய தெய்வமாக நம்ம வணங்குறோமா? இவங்க பார்த்து இவ்வளவு நேரம் ஒரு லிஸ்ட் சொன்னேன். இவங்க பேரெல்லாம் வரலாறு ஹிஸ்டரியில தான் இருக்கு. இருதயத்துல இருக்கா? கிடையாது, இல்லையா? சோ ராஜாக்களை தள்ளி ராஜாக்களை கொண்டு வருவார். அவரோட ஒரே ஒரு யாருக்கு இருக்கு அந்த அதிகாரம்? ஒரே ஒரு மனிதனுக்கு. அவர் தான் நம்ம ராஜாக்களின் ராஜா. He is the king of kings. Hallelujah. கர்த்தரின் பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். சோ நம்ம தேவன் இருதயத்துல அவர் எல்லாரோட இருதயத்துல வாசம் செய்துட்டு இருக்கிறார். இருதயத்துல எல்லாரும் இடம் கொடுக்கணும்.
ஸோ அவருக்கு இடம் கொடுக்காதுங்க, தயவு செஞ்சு இருதயத்துல இடம் கொடுங்க. அவர் இல்லைன்னா வாழ்க்கை ஒண்ணுமே இல்லை. இயேசு இல்லாத இடத்துல நான் இல்லை. இயேசு இருக்கிற இடத்துல தான் நமக்கு மரியாதை. இயேசு இல்லாத இடத்துல தயவு செஞ்சு மரியாதை இல்லாத இடத்துல போகாதீங்க. நான் போக மாட்டேன். இயேசு இருக்கிற இடத்துல தான் எனக்கு ரெஸ்பெக்ட், மரியாதை. இயேசு இல்லாத இடத்துல எனக்கு வேலையே இல்லை, இல்லையாம்மா? இயேசு இல்லாத இடத்துல நம்மளுக்கு வேலையே கிடையாது. சங்கீதம் 147 6ஆம் வசனம். ஸோ இவர் வந்து என்ன பண்றாரு, அகந்தை உள்ளவர்களை அவரால் வந்து தாழ்த்தவும் முடியும், சாந்த குணம் உள்ளவர்களை அவரால் உயர்த்தவும் முடியும். ஸோ இப்படிப்பட்ட தேவன் நம் தேவன். ஸோ நம்மளுக்கு அடுத்த கட்டம் என்னன்றது நம்மளுக்கு தெரிய வந்திருக்கு ஓரளவுக்கு. அடுத்தது மிஸ்டர் டொனால்ட் ட்ரம்ப் என்ன பண்ண போறாரு, அடுத்த மெசேஜ்ல ப்ராப்பர்சில கேட்டு நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ அது நம்மளுக்கு தெரிஞ்சுக்கினாக்கா நமக்கு ஒரு தேவன், தீர்க்க தரிசனம் சொல்ற ஒரு தேவன் நமக்குள்ள இருக்கிறக்குள்ள நமக்கு ஒரு துளி கூட பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை, இல்லையாம்மா? ஏன்னா அவர் ராஜாக்களின் ராஜா, ராஜாக்களை தள்ளி ராஜாக்களை உருவாக்குறாரு. டொனால்ட் ட்ரம்ப் என்ன தெரியுமா, அரசியலுக்கு அவருக்கு சம்பந்தம் இல்லை. இஸ் எ பிசினஸ் மேன். அவர் எழுப்பி விட்டார் பாருங்க. இது வரலாறுங்க. 1900 இயர்ஸ்க்கு முன்னாடி டிஸ்ட்ராய் ஆன ஜெருசலேமை தலைநகரா மாத்தக்கூடிய ஒரு வல்லமை தேவன் அவருக்கு கொடுத்து இருக்கிறாரு. 2017 அவர் ரெக்கக்னைஸ் பண்றாரு, ரெக்கார்டட் அது. சோ கொடி ஏத்துறாரு இல்லையா, அந்த ஸ்தானத்துல வந்துச்சு இல்லையா, இல்லையாமா? 1967 யுத்தம் நடக்குது. 6 நாள் யுத்தம் நடக்குது. யூதர்கள் செய்யறாங்க. அதுக்கப்புறம் யூதர்கள் கையில ஜெருசலேம் வருது. ஆனா ஜெருசலேம் லீகலா ரெஜிஸ்டர் ஆகல, கேபிட்டல் ஆகல. வேற ஒரு நாடு இருந்துச்சு இல்லையாமா, தெல் அவீவ் இல்லையா? அந்த நாடுன்ற அந்த நகரம் தான் தெல் அவீவ் தான், நகரம் தான் கேபிட்டலா இருந்துச்சு ஜெருசலேம் இதுல இஸ்ரேலுக்கு. சோ இஸ்ரேல்ல வந்து இஸ்ரேல்ல ஜெருசலேம் தான் கேபிட்டல் கொண்டு வரணும்னு ட்ரம்ப் வந்து அந்த முடிவெடுத்ததுக்கு நோக்கம் பின்னாடி இருந்தது யாரு? ராஜா இருந்தார், நம்ம ராஜா இருந்தார். சோ சைலண்டா அந்த டைம்ல அவரு செய்து முடிக்கிற வரைக்கும் காத்துட்டு இருந்தார். முடிச்ச பிறகு அடுத்தது மறுபடியும் எழுப்பி இருக்கிறார், சில விஷயங்கள் வந்து சரி கட்டணும்னு. ஹல்லேலூயா. கர்த்தரின் பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். சாந்தம் குணம் உள்ளவர்களை அவர் வந்து உயர்த்துகிற தேவன். 1 சாமுவேல் 2:8. ஹல்லேலூயா. அவர் சிறியவனை புழுதியிலிருந்து எடுத்து எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிறார். அவர்களை பிரபுக்களோடு உட்காரவும் மகிமையுள்ள சிங்காசனத்தை சுதந்தரிக்கவும் பண்ணுகிறார். பூமியின் அஸ்திபாரங்கள் கர்த்தருடையவைகள், அவரே அவைகளின் மேல் பூச்சக்கரத்தை வைத்தார். ஆமென். ஆமென். சத்தியா இந்த மாதிரி எவ்வளவு சத்தியமான விஷயம். அதே நேரத்துல இந்த வசனம் வாசிமா, சங்கீதம் 113:7-8. எளியவர்களை அவர் உயர்த்துறாரு, பிரபுக்களோட உட்காரப்படுத்துறாரு. சோ மகிமை உள்ள சிங்காசனத்துல வந்து சுதந்திரிக்கவும் அவரால் செய்ய முடியும். ஹல்லேலூயா. சங்கீதம் 113:7-8 வசனம். ஹல்லேலூயா. அவர் சிறியவனை புழுதியிலிருந்து தூக்கி விடுகிறார், எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிறார். அவனை பிரபுக்களோடும் தமது ஜனத்தின் அதிபதிகளோடும் உட்கார பண்ணுகிறார். ஆமென். ஆமென். தானியேல் 2:21. அவர் காலங்களையும் சமயங்களும் மாத்துகிற தேவன். ஸோ டைம் அண்ட் சீசனை வந்து அவரால் மட்டும்தான் சேஞ்ச் பண்ண முடியும். டைம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த டைமிங் குறித்து ஒரு விஷயத்தை நான் சொல்லணும். இந்த டைமிங் இருக்குது பாருங்க, இந்த டைமிங் எங்கே, எப்போது, எப்படி, எங்கே, எப்போது, எப்படி, இந்த ஒரு விஷயத்துல டைமிங் அடங்கி இருக்குது. சரியான விஷயமாக இருக்கும், ஆனா நேரம் தப்பா இருக்கும். நாங்க அனுபவிச்சிருக்கிறோம். சரியான ஒரு விஷயம் போறோம், ஆனா அங்க நேரம் தப்பா இருந்ததுனால ஒரு விஷயம் நடக்குது. சோ சரியான விஷயமாக இருக்கும், ஆனா நேரம் தப்பாக இருக்கும்.
தப்பான விஷயமாக இருக்கும், ஆனால் நேரம் சரியாக இருக்கும். ஸோ நல்ல சரியான விஷயத்த நம்ம மிஸ் பண்ணிடுவோம். ஸோ சரியான நேரத்தில் சரியான விஷயத்த அடிச்சாரு யாரு? டொனால்ட் ட்ரம்ப் சரியான நேரத்தில் சரியான விஷயத்த அடிச்சாரு. அடிச்சு பிரசிடென்ட்டாக இப்போ உட்கார்ந்துட்டு இருக்கிறார். ஸோ கிங்கை எழுப்பி விட்டுருக்கிறார், ஆண்டவர் எழுப்பி விட்டுருக்கிறார். ஹல்லேலூயா. தப்பான விஷயமா இருந்தாக்கா சைலண்டா இருக்கணும். அந்த விஷயத்த ஆண்டவர் கத்து கொடுத்திருக்கிறார். அவர் வந்து 2017 ஒரு அதான் எலெக்ஷன் டைம்ல வந்து கிளின்டனோட ஒய்ஃப் ஹிலரி கிளின்டன் தான் நிக்கிறாங்க. அவங்க ரொம்ப திறமைசாலி. ஸோ ரொம்ப டஃப்பான ஒரு காம்படிஷன். ஹிட்லருக்கு அந்த அளவுக்கு வந்து தெரியாது எதுவுமே. இட்ஸ் அ பிஸ்னஸ் மேன். ஏதாவது ஒரு விஷயம்னாக்கா நல்லா ஜாலியாக ரோட்லேயே பாடுவார். ஜாலி டைப், வெரி ரிச் பர்சன், ஜாலி டைப். ஆனால் யாருமே எதிர்பார்க்கவே இல்லை இவர் தான் வர வச்சார். காரணம் 1967 வரைக்கும் அவ்வளோ வருஷ காலம் டிஸ்ட்ராய் ஆன ஜெருசலேமு அவர் வந்து மறுபடியும் கொண்டு வரணும், தலைநகராக மாத்தணுன்றதுக்காக ட்ரம்ப்பை எழுப்பின கையோட அதுக்கு வந்து போட்டி எவ்வளவு பேர் தெரியுமா? யுனைடெட் நேஷன்ல 128 நாடுகள் எதிர்ப்பு அகேன்ஸ்டா இருக்கிறாங்க. ஸோ ஏன்னா பிடிக்காது, தலைநகரம் ஜெருசலேமு கேபிட்டலாக இருக்கிறது பிடிக்காது. அவ்வளோ எதிர்ப்பு இருக்கிறக்குள்ள கூட ஆட்டுக்குட்டியானவர் இருந்தா என்ன நடக்கும்? ஜெயிக்க முடியும். ஹல்லேலூயா. கர்த்தரின் பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். சாந்த குணமுள்ளவர்களை அவர் வந்து உயர்த்துகிற தேவன். பிரபுக்களோட உட்காரப்படுத்தி பண்ணுவார். மகிமை உள்ள சிங்காசனத்துல சுதந்திரிக்கவும் பண்ணுவார். எங்க எக்ஸ் பிரசிடென்ட் சர்வப்பள்ளி டாக்டர் ராதாகிருஷ்ணா. ஸோ இவர் வந்து 2வது இது இந்தியா தேசத்துல, ஏன்னா நிறைய நாடுகள் பார்க்கறதுனால நான் நாடும் மென்ஷன் பண்ணோம். இந்தியா தேசத்துல இது வந்து சரித்திரம். இந்தியா தேசத்துல வந்து எக்ஸ் பிரசிடென்டாக இருந்த ஜனாதிபதி ஆகிய சர்வப்பள்ளி டாக்டர் ராதாகிருஷ்ணா குறித்து ஒரு விஷயத்த நான் வந்து தெரியப்படுத்தணும். ஸோ இவர் வந்து என்னன்னாக்கா, இவர் வந்து ரொம்ப பேரும் புகழும் வாழ்ந்த ஒரு மனுஷன், தத்துவ ஞானி, அறிவின் களஞ்சியம் தெரியப்படுத்துவாங்க. இவரோட பிறந்த நாள் செப்டம்பர் 5. ஸோ செப்டம்பர் 5ல தான் டீச்சர்ஸ் டேவே செலிப்ரேட் பண்ணுதுன்னா பாருங்க. இந்தியால செப்டம்பர் 5 அன்னைக்கு தான் டீச்சர்ஸ் டேவே செலிப்ரேட் பண்றாங்க. ஏன்னா இவர் வந்து ஒரு சாதாரண ஒரு வாத்தியார், ஒரு டீச்சராக இருந்தார். ஒரு டீச்சராக இருந்துதான் இவர் வந்து கொஞ்சம் கொஞ்சமா முன்னேறி தான் பிரசிடென்ட் ஸ்தானத்துக்கு வந்திருக்கிறாரு. ஸோ இந்த பிரசிடென்ட் என்ன பண்றாருனாக்கா, ஒரு நாள் என்ன ஆகுதுன்னா, இவரு இந்த பிரசிடென்ட் குறித்து அவங்களோட பேத்தி இப்படியாக ஒரு புக்ல எழுதி இருக்கிறாங்க. இந்த சர்வப்பள்ளி டாக்டர் ராதாகிருஷ்ணா அவர்களோட பேத்தி இந்த மாதிரி ஒரு புக்ல வந்து எழுதி இருக்கிறாங்க. அது என்ன எழுதி இருக்கிறாங்கன்னாக்கா, ஒரு நாள் வந்து குடியரசு தினம், அதாவது ரிப்பப்ளிக் டே அன்னைக்கு எல்லா நாட்டோட தலைவர்கள் எல்லாம் கூப்பிட்டுட்டு ஒரு டின்னர் பார்ட்டி இவர் வைக்கிறாரு. இந்த எக்ஸ் பிரசிடென்ட் ஒரு டின்னர் பார்ட்டி வைக்கிறாரு. விருந்து சாப்பிடும் பொழுது அந்த நேரத்துல சாப்பாடு வந்து பரிமாறுறாங்க. ஜனாதிபதி, அதாவது இந்த எக்ஸ் பிரசிடென்ட் டாக்டர் ராதாகிருஷ்ணன் அவர்களோட கண்கள்ல கண்ணீர் வந்ததா. அப்ப அந்த பேத்தி கேட்டாங்களா, தாத்தா ஏன் கண்ணீர் வருது உங்க கண்ணுல தூசி ஏதாவது உழுதுச்சா அப்படின்னு வந்து கேக்குறக்குள்ளோ அந்த பிரசிடென்ட் சொல்றாரா அவங்க பேத்தி கிட்ட, அம்மா ஒரு நாள் நான் வந்து ஒரு சாதாரணமான ஒரு ஆர்டினரி டீச்சரா தான் இருந்தேன். அந்த டீச்சரா இருக்கிறக்குள்ள என் வாழ்க்கை அப்படித்தான் நான் வந்து ஆரம்பிச்சேன். நான் ஆரம்பிக்கிற நேரத்துல வந்து நான் அரசாங்க, அதாவது கவர்மெண்ட் ஸ்கூல்ல தான் ஒரு டீச்சராக நான் வந்து ஆரம்பிச்சேன். ஸோ ஒரு நாள் வந்து அவசரமாக நான் வந்து பள்ளிக்கூடத்துக்கு, அதாவது ஸ்கூலுக்கு போற நேரத்துல சாப்பாடு நான் வந்து அந்த நேரத்துல கொண்டு போல. ஸோ அதனால நான் அவசரமா போக வேண்டியதா இருந்துச்சு. சாப்பாடு நேரம் வந்ததுனால நான் வந்து வீட்டுக்கு வந்தக்குள்ள நான் உட்கார்ற அந்த இடத்துல சிமெண்ட் தரை இருக்கு. அந்த சிமெண்ட் தரையை உங்க பாட்டி வந்து அழகா நல்லா வாஷ் பண்ணி கிளீன் பண்ணி வச்சிருந்தாங்க. அந்த வாஷ் பண்ண அந்த இடத்துலயே, அந்த சிமெண்ட் தரையிலேயே எனக்கு சாப்பாடு பரிமாறினாங்க. அப்ப நான் ஏன் கேட்டேன், வாழை இலை வாங்க காசு இல்லை அப்படின்னு வந்து தெரியப்படுத்தினாங்களா. இந்த நாள்ல பாரு, என் எதிர்க்கும் வெள்ளி தட்டு இருக்கு. சார் பிரசிடென்ட், வெள்ளி தட்டு இருக்கு, நல்ல ராஜபோகமான ஒரு உணவு இருக்கு. நான் எவ்வளோ வந்து பாக்கியம் பண்ணியிருப்பேன். தேவன் என்னை எப்படியெல்லாம் உயர்த்தி வச்சிருக்கிறாரு. ஆனா இதை பார்க்கத்தான் உங்க பாட்டி என் கூட இல்லைன்னு சொல்லிட்டு அவர் கண்ணீர் விட்டார்.
இதெல்லாம் வந்து பதிவுங்க, இதெல்லாம் வந்து ஹிஸ்டரி. ஸோ சாந்த குணமுள்ளவர்களை தேவன் எப்படி உயர்த்துறாருன்ற ஒரு எக்ஸாம்பிள் தான், வேற ஒன்னே இல்லை. ஹல்லேலூயா. கர்த்தரின் பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். என் வாழ்க்கையிலும் சிலதெல்லாம் நடந்து இருக்குது. ஏன்னா என்னோட டாக்டர் இங்க இருக்கிறாங்க, அவங்களுக்கும் என்னை பத்தி தெரியணும். ஏன்னா நம்ம இப்போ வந்து வாழ்ந்துட்டு இருக்கிறோம். பிள்ளைங்களுக்கு வந்து நம்ம எப்படி வாழ்ந்தோம், நான் எப்படி வாழ்ந்தேன், எங்க ஹஸ்பண்ட் எப்படி வாழ்ந்தாரு, அவரு வாயால தான் அவரோட விஷயத்த வந்து தெரியப்படுத்தினா நல்லா பவர்ஃபுல்லா இருக்கும். நான் சொன்னாக்கா அதை வந்து அவ்வளோ இருக்காது. ஆனா என்னை பத்தி நான் சொல்றேன். ஸோ என்னோட சைல்ட்ஹுட் நேரத்துல நாங்க ரொம்ப எளிமை, ரொம்ப பாவர்ட்டி ரொம்ப. ஏன்னா எங்க அப்பா வந்து கார் பெயிண்டர், சம்பளம் வந்து வாடகைக்கு பத்தாது, சாப்பாடுக்கெல்லாம் நான் பல நாள் பட்னியா இருக்கிறேன். அது உங்களுக்கு சொல்லி இருக்கிறேன். நான் நிறைய விஷயங்களை நான் வந்து நிறைய மெசேஜ்ல நான் வந்து தெரியப்படுத்தி இருக்கிறேன். ஸோ என்னோட வாழ்க்கை அப்படித்தான். நாங்கள் லைன் வீட்டில் இருக்கிறோம், 5 வீடு லைன் வீடு. அந்த 5 வீடு லைன் வீட்டில் ஒரு டாய்லெட்டு தான். இப்போ யோசிச்சு பாருங்க, ஒரே ஒரு வீட்டில் 10 பேர் இருந்து ஒரு டாய்லெட் இருந்தால் எவ்வளோ கஷ்டமா இருக்கும் நம்மளுக்கு. என்னோட சைல்ட்ஹுட் அப்படித்தான் இருந்தது. எவ்வளோ கஷ்டப்பட்டு இருப்பேன் நான். 5 வீடு வாடகை வீட்டுக்கு ஒரே ஒரு டாய்லெட், எப்படி நான் கஷ்டப்பட்டு இருப்பேன். ஸோ அந்த மாதிரி ஒரு விஷயம். அப்போ வந்து நான் எப்படி ஒரு வசனத்தை எவ்வளோ தெளிவாக உங்களுக்கு விளக்கமாக சொல்கிறேன், எவ்வளோ நல்லா புரிய வருது. இதுதான் என்னோட பிகினிங்லேருந்து நான் படிக்கிற நேரத்தில் ஒவ்வொரு விஷயமும் ஈஸியாக அந்த சம்மரியாக நான் வந்து டீச் பண்ணுறதால என்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து என்கிட்ட கற்றுக்க வருவாங்க. ஸோ அதனால வந்து சம்டைம் எக்ஸாம் நேரத்தில் உங்கள் வீட்டுக்கு வர சுமி நான் வந்து கற்றுக்கிறேன் அப்படின்னு சொல்லக்குள்ள எனக்கு அவங்கள வந்து வீட்டுக்கு கூப்பிடுறதுக்கு எனக்கு தயக்கம். ஏன்னா வந்து அவங்களுக்கு ஏதாவது கொடுக்கணுமே, அட்லீஸ்ட் தண்ணியாவது கொடுக்கணுமே. நான் வீட்டில் வந்து வீடு வந்து எப்படி இருக்குன்னா, வாடகை வீடு, பெயிண்டிங் எல்லாம் இல்லை, சவுரெல்லாம் கிராக் விட்டு இருக்கும், பழைய வீடு அப்படியே பேட்சா உளுந்து இருக்கும், ரொம்ப ஓல்டு வீடு. சாமானங்க வந்து அலங்காரமா ஒண்ணுமே கிடையாது. ஸோ ஏன்னா நாங்க சின்ன பசங்க இருக்கிறதுனால எங்க 7 பசங்க எங்க வீட்டுல. உங்க வீட்டுல எவ்வளோமா? அப்பா அம்மாக்கு 11 பசங்க. நாங்க சொல்லி கொஞ்சம் கம்மி தான். எங்க 7 பசங்க, எல்லாமே சின்னங்க தான். என் கீழே எல்லாமே, நான் 2வது, எல்லாமே சின்ன பசங்க தான். ஸோ அதனால வந்து கிளாஸ் எல்லாம் வந்து வைக்க மாட்டார். கண்ணாடி கிளாஸ் எல்லாம் வாங்க வசதி இல்லை, இருந்தாலும் வைக்க மாட்டாங்க. ஏன்னா கீழே உழுந்து நான் உடச்சிடுவேன். அதே நேரத்தில் கிராக்கரி ஐட்டம் அதுக்கு ரொம்ப தூரம், கப் அண்ட் சாசருக்கெல்லாம் ரொம்ப தூரம். எவர் சில்வர் டம்ளர் தெரியுமா? அந்த எவர் சில்வர் டம்ளர் தான் வந்து வைப்பாங்க. அதுல சூடா காஃபி, பிளாக் காஃபி ஊத்துனா அது எங்களால குளிக்க முடியாது, தப்புன்னு கீழே உழுந்துடும். ஸோ அது ஒருவேளை நான் குடிச்சிட்டு வச்சாலையும் அந்த சிங்கிட்ட வச்சா அது எப்படி உழுதுன்னு எனக்கே தெரியாது பிரதர், கீழே உழுதுடும். அதுல 1008 ஒடுக்கு இருக்கும் பிரதர், அதுதான் சொல்ல வர்றேன். ஸ்டீலுக்கு தான் இருக்கும், நல்ல சரியான நல்ல நீட்டான பாத்திரம் இருக்காது. பாத்திரம் இருந்தாலும் 1008 ஒடுக்கு தானே பிரதர் பேரு, ஒடுக்கு இருக்கும். கரெக்டா நான் சொல்றது. அதனால எப்படி எங்க ஃப்ரெண்ட்ஸுங்க வந்து கூப்பிட்டாக்க நான் வந்து வைக்க முடியும் இந்த மாதிரி. அட்லீஸ்ட் தண்ணினா கொடுக்குறது தயக்கம். நான் வந்து அந்த அளவுக்கு சரி, கொஞ்சம் ஹையர் ஸ்டாண்டர்ட் வந்தக்குள்ளோ அவங்கள வந்து லைப்ரரிக்கு வர சொல்லுவேன், இல்ல ஏர்லியா போயிடுவேன். ஸோ இந்த மாதிரி தான் என்னோட வாழ்க்கை நான் வந்து ஆரம்பிச்சேன். ஆனா இப்ப தேவன் என்னை எப்படி உயர்த்தி இருக்கிறார். ஒரு 50 பேர் குழந்தைங்களுக்கு என்னால சாப்பாடு போட முடியுது. என்னோட திருநெல்வேலி இடத்துல, இப்போ திருநெல்வேலி இடத்துல ரூமுங்கெல்லாம் நான் கணக்கு வைக்க மாட்டேன். திருநெல்வேலி நான் எந்த டாய்லெட்டுக்கு நான் கஷ்டப்பட்டு இருந்தனோ, திருநெல்வேலியில 3 டாய்லெட் இருக்கு, சென்னையில 3 டாய்லெட் இருக்கு, வெஸ்டர்ன் டாய்லெட், மங்களூர்ல 3 அடுக்கு மாடி இருக்கு. ஒரு ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல 3 டாய்லெட், செகண்ட் ஃப்ளோர்ல 3 டாய்லெட், தேர்ட் ஃப்ளோர்ல 3 டாய்லெட், டோட்டல் 9 டாய்லெட். ஏன் இங்க மலேசியால 9 டாய்லெட், 4 டாய்லெட் இருக்கு. ஸோ இதெல்லாம் பார்க்கறதுக்குள்ளோ என்ன தேவன் எப்படியாக, நான் எந்த விஷயத்துல நான் கஷ்டப்பட்டனோ, என்னோட சைல்ட்ஹுட்ல 1 நாள் 2 நாள் இல்லாம நான் டாய்லெட் கஷ்டப்பட்டது, அது வந்து அனுபவிச்சவங்களுக்கு தான் தெரியும். அது ஆஸ் அ கேர்ளா இருந்து திடீர்னு அவசரமா இது வயிறு அப்செட் ஆயிடும், அந்த நேரத்துல நிக்கணும், அங்க கியூல நிக்கணும், அந்த மாதிரி எல்லாம் நான் கஷ்டப்பட்டு இருக்கிறேன். மலேசியால 4 வெஸ்டர்ன் டாய்லெட் கொடுத்துருக்கிறேன். இதெல்லாம் நினைக்கிறதுக்குள்ள எனக்கு ரொம்ப கண்ணீர் வரும். இந்த விஷயம் எனக்கு முதல் தடவை என் மகள் கேட்கட்டும், நாங்க வாழ்ந்த வாழ்க்கை அவளுக்கு தெரியணும். அவ அந்த மாதிரி வாழ்க்கை வாழணும்னு நான் விருப்பப்படல, ஆனா வாழ்ந்த வாழ்க்கை தெரியணும். நம்ம எப்படி கஷ்டப்பட்டு வந்திருக்கிறோம்னு புரியணும், பிள்ளைங்களுக்கு புரியணும். ஏதோ எல்லாமே ஈஸியா வந்துடுச்சு இல்ல, அதுக்கு முன்னாடி அதுக்கு பின்னாடி எங்களோட உழைப்பு இருக்கு, எங்களோட முயற்சி இருக்குது, தன்னம்பிக்கை இருக்கு, ஹார்ட் ஒர்க், எவ்ரிதிங். ஒவ்வொரு பொருட்களும் ஹார்ட் ஒர்க் இருக்கு. சோர்ந்து போவாம நாங்க வந்து முயற்சி பண்ணிட்டு ஒரு விஷயமும் கிவ் அப் பண்ணாம வந்து இருக்கிறோம்.
அதே நேரத்துல நம்ம இது சில அதிகாரிகளோட பேர் எனக்கு மென்ஷன் பண்ண அனுமதி கொடுக்கல. ஒரு டின்னர்னா என்னை கூப்பிடுவாங்க மினிஸ்டர். இப்ப ரீசெண்டா 2022 வின் ஆச்சு இல்லையா? ஸோ அந்த விஷயத்துல வந்து என்ன டின்னர் கூப்பிட்டாங்க. அவ்வளோ நல்ல பெரிய விருந்து. ஏன் நம்ம பிஷப் அவர் கூட போனா டின்னருக்கு ஆகட்டும், லஞ்ச் ஆகட்டும், பெரிய விருந்து. ஸோ லைஃப்லயே ஃபர்ஸ்ட் டைம் நம்ம டீம் ஸ்ரீலங்கா தேசத்துல போனோம், லக்ஸரியான ஹோட்டல்ல. ஸோ அவர் வந்து எப்படி வந்து உயர்த்தி வச்சிருக்கிறார். நம்ம எல்லாம் நினைச்சு பார்த்தோமாமா? நம்மளோட நிலைமை நினைச்சு பார்த்தோமா? நம்ம கிட்ட சிலருக்கு நம்ம டீம்லயே சிலருக்கு வந்து விசா ரினியூவல் பண்றது கூட அது அப்படியே இருந்தது. ஏன்னா அது வழிகள் இது போய் பண்ணணும், அந்த அழைப்பு வரணும், வேற ஃபிளைட் ஏறணும்ன்ற ஒரு இது இல்லை. ரினியூவல் பண்ணிட்டு ஆண்டவர் எப்படி நடத்தி ஒரு விஷயத்த வந்து பண்ணி முடிச்சிருக்கிறாருனாக்கா, நம்ம எல்லாம் அந்த ஒவ்வொரு விஷயமும் நம்ம நினைக்கணும். அவர் செய்த ஒவ்வொரு நன்மைகளும் நினைச்சா தான் நம்ம மனுஷர்கள். இல்லைன்னா நம்ம மிருகம் சொல்லக்கூடாது, பேய். மிருகம் கூட நல்லது, பேய் குணம் இல்லையாம்மா? ஐயோ நான் ரொம்ப ஓவரா பேசுறேன். அனுபவிச்சாதான் இப்படி எல்லாம் பேச முடியும் இல்லையாம்மா? கரெக்டா நான் சொல்றது? சோ என்ன வந்து இந்த அளவுக்கு ஆண்டவர் உயர்த்தி வச்சிருக்கிறனாக்கா ராஜாக்கு தெரியும். அதிகாரிகளோட வந்து என்ன உட்கார வச்சு சாப்பிட வச்சாரு. என்னோட டீம் என்னோட சேர்ந்து ஒரு விருந்துல கலந்துக்க வச்சாரு. லக்ஸரியான ஒரு விஷயம். எல்லாம் இறைவனோட ஏற்பாடு. அவர் இல்லைன்னா நம்ம இல்லை. அவரோட ஜெபம், அவர் பண்ண நன்மைகள், அதுக்குண்டான பதில் தான் அந்த விருந்துகள். அதுல நம்மள கலந்துக்க வைக்கிறாரு. ஏன்னா ராஜாதி ராஜாமா, அவர் நினைச்சா எல்லாம் மாறும். அவர் சொன்னா அது ஆகும். அவர் கட்டளையிட்டால் அது நிற்கும். ஹல்லேலூயா. கர்த்தரின் பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். சோ ஒவ்வொரு விஷயமும் நம்ம வந்து பார்த்து நம்ம புரிஞ்சுக்கினாலே தெரியும். எங்க இந்த வாழ்க்கை சரித்திரத்தை என் பிள்ளைங்களும் தெரிஞ்சுக்கணும். ஏன்னா எல்லாமே நம்மளுக்கு வந்து கிடைச்சிருக்குதுன்னு நம்ம அலட்சியமா இருக்கக்கூடாது. அதோட பின்னணியில எவ்வளவு உழைப்பு இருக்கு, அப்பாவோட உங்க ஃபாதரோட உழைப்பு எப்படி இருக்கு, எவ்வளவு இருக்கு, மதரோட உழைப்பு எப்படி இருக்குதுன்னு ஷர்லியா புரிஞ்சுக்கணும். எல்லாமே நமக்கு தேவன் கொடுத்திருக்கிறாரு. அது அவ்வளவு ஈஸியா வரல, அவரோட ஹார்ட் ஒர்க். அதனாலதான் வந்திருக்குதுன்னு நம்ம புரிஞ்சுக்கணும். ஹல்லேலூயா. கர்த்தரின் பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இன்று வந்து எந்த ஒரு விஷயமா இன்னைக்கு வந்து என்னை எப்படி உயர்த்தி வச்சிருக்கிறேன்னா, யாராவது எங்க வீட்டுக்கு வரணும்னாக்கா அவ்வளோ ஆசைப்படுவாங்க. வீட்டுக்கு வந்து கால் வச்சா அது ஒரு ஹெவன்ல வந்த மாதிரி இருக்கு. அவ்வளோ பீஸா, அவ்வளோ சமாதானமா இருக்கும், அவ்வளோ ஹோலியா இருக்கும். நடமாடுற சத்தம் கேட்கும், ஏசப்பா நடமாடுற சத்தம், ஏஞ்சல்ஸோட மியூசிக் சத்தம் கேட்கும், ஹெவன்லி ஃபீல் ஆகும். விஜிஎஸ் அப்பா கால் வச்சாருனாக்கா, ஐயோ என் சொந்த வீட்டுல கால் வச்ச மாதிரி இருக்குமா அப்படின்னு வந்து தெரியப்படுத்துவாரு. ஷர்லியோட ரூம்ல தான் தூங்குவாரு. சோ அவ்வளோ நல்லா நீ வந்து சமைக்கிற சாப்பாடு நான் சாப்பிட்டா 10 நாள் சாப்பிட்டா உங்க கூட சுபிதா 10 கிலோ நான் வந்து இன்க்ரீஸ் ஆயிடுவேன். ஒரு டீ குடிச்சாலே கிட்னில இருக்கிற ஸ்டோன்ஸ் கிளியர் ஆகுதுங்க. அப்ப யோசிச்சு பாருங்க, ஒருத்தர் குடும்பத்தை இன்வைட் பண்ணாக்க உணவுக்கு, அவங்களோட விஷயம் அவங்களுக்கு அன்னைக்கு பெரிய விடுதலை. இறைவனோட பெர்மிஷன் இருந்தா தான் எனக்கு அனுமதி கொடுக்க முடியும். ஹல்லேலூயா. சோ அப்படி வந்து பாதுகாப்பா தேவன் என்ன இந்த இடத்துக்கு உயர்த்தி வச்சிருக்கிறார். நிறைய பேர் வந்து ஆசைப்படுவாங்க வரணும். நானா ஜெபம் பண்ணுவேன், இறைவனோட அனுமதி வந்தக்குள்ள கூப்பிடுவேன். இதோ வந்திருக்கிறாங்க லட்சுமி, அவங்க கூட வந்து இன்னொரு மகள் லட்சுமி இருக்கிறாங்க. சோ அவங்க 2 பேர் வரக்குள்ள ஒரு விஷயத்துக்கு நான் கூப்பிடறக்குள்ள அங்க ஒரு அற்புதம் நடக்கும். அந்த இடத்துல வந்து அவங்களுக்கு என்ன தேவை இருக்கு, எந்த மாதிரி ஒரு விஷயத்துல அவங்களுக்கு ஆறுதல் படுத்தணும், என்ன மாதிரி விஷயத்த மெசேஜ் கொடுக்கணும், பர்சனலா 1-on-1 அவங்களுக்கு தெரியப்படுத்தி கூப்பிடுறக்குள்ள பிள்ளைங்க வந்து அழுவாங்க. இதுக்கு தானே மம்மி கூப்பிட்டீங்க, எனக்கு தெரியும் மம்மி, இங்க என்னை கூப்பிட்டீங்கன்னா ஏதோ ஒரு விஷயம் இருக்குதுன்னு. சாட்சிகள் கேட்டுக்கங்க நீங்க. எல்லா லைவ்ல ரெக்கார்ட் ஆகட்டும். சோ இறைவனோட அழைப்பு இருந்தா மட்டும்தான் வீட்லயே கால் வைக்க முடியும். அப்படி அந்த ஆண்டவர் உயர்த்தி வச்சிருக்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தரின் பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இந்த நாள்ல நீங்களும் கூட சஞ்சலத்தோட வந்திருக்கலாம், கண்ணீரோட வந்திருக்கலாம். நான் எளியவன், எனக்கு யாருமே துணை இல்லையே என்று சொல்றக்குள்ள தேவன் உங்களை பார்த்து உனக்கு உதவி செய்ய என்னால முடியும், ஏன்னா நான் ராஜாக்களின் ராஜா. இல்லையாமா? 3ல் 2 போனா என்ன, 1 எழுப்புவாரு. உன்னை சொந்த வீட்டுல உட்கார வைக்க விட மாட்டேன். ஹல்லேலூயா. கர்த்தரின் பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அந்த தேவனுக்கு எல்லாருமே கரங்களை தட்டி மகிமைப்படுத்துவோம். ராஜாதி ராஜா.
ஒருத்தருக்கு ஒருத்தர் கைகளை பிடிச்சி, என் தேவன் ராஜாக்களுக்கெல்லாம் ராஜா. சத்தம் கேட்கல. வெரி குட். ஹல்லேலூயா. ஏசப்பா சொல்லுங்க, அத்தனை பேரும் ஆசீர்வாதம் பண்ணிடு ஏசப்பா. ஹல்லேலூயா. நம்மளுடைய எதிர்காலம் நமக்கு தெரிய வந்துச்சு. ஓரளவுக்கு நம்மளோட எதிர்காலம் நமக்கு தெரிய வந்துடுச்சு. அடுத்தது ப்ராபஸில என்ன வரப்போகுதுன்னு ஓரளவுக்கு உங்களுக்கு எல்லாருக்குமே க்ளூவோ தெரிஞ்சிடுச்சு இல்லையா? எதிர்காலம் என்ன காக்க வேண்டிய அவசியமே இல்லை. எல்லாமே இதுல எழுதி வச்சாச்சுங்க. இதுல எல்லாமே எழுதி வச்சாச்சு. சோ நம்மளோட எதிர்காலம் நம்ம கையில இருக்கு. சோ அந்த இறைவன் தான் உங்களை பார்த்து சொல்றாரு, உங்களோட அத்தனை எதிர்காலம் என் கையில இருக்கு. ஏனென்றால் நான் ராஜாக்களுக்கெல்லாம் ராஜாவாக இருக்கிறேன். என் கரத்துல தான் எல்லாரோட எதிர்காலம் இருக்கு. நம்மளோட எதிர்காலம் அவரோட கருத்துல பத்திரமாக இருக்கா, சேஃபா இருக்காங்க. Our future in his hand, it is very safe itself. He tells. ஹல்லேலூயா. சொன்னது நான் இல்ல, இவாஞ்சலிஸ்ட் டாக்டர் சுமிதா கிடையாது. ராஜாக்களுக்கெல்லாம் ராஜா அவர் தான் சொல்லி இருக்கிறாரு. ஒவ்வொருத்தரோட எதிர்காலம் அவரோட கையில இருக்கு அப்படின்னு சொல்லி இருக்கிறாரு. அதுவும் பத்திரமாக இருக்கா, பாதுகாப்பாக இருக்கா. இல்ல புள்ள இருக்குல்ல கேக்குறதுக்குள்ளது, பாதுகாப்பா இருக்கா. பாதுகாப்புன்றது அவரால மட்டும் தான் கொடுக்க முடியும். செக்யூர், சேஃப். சேஃப்மா அவரோட பாதுகாப்பு. யாரும் இல்லையே, நான் தனியா இருக்கிறேனே, தனியா இல்ல, அவரோட பாதுகாப்புல நம்ம எல்லாருமே இருக்கிறோம். ஹல்லேலூயா. இந்த தேவன் எவ்வளவு பெரிய தேவனாக இருக்கட்டுங்க, அவர் சர்வ வல்லமை உள்ள தேவனாகவே இருக்கட்டும். ஆனா ஆவியானவர் சொல்றாரு, அவர் நம் தேவன், நம்ம தேவன், நமக்கு சொந்தமான தேவன். போன தடவை எனக்கு சொந்தமான தேவன், போன தடவை சொன்னா இல்லையா? அந்த தேவன் எனக்கு சொந்தமான தேவன். அப்படி ஒவ்வொருத்தரும் உங்களுக்கு சொந்தமாக்கிக்கங்க. ஏசாயா 25:9 நம்ம வாசிப்போம். ஹல்லேலூயா. அக்காலத்திலே இதோ இவரே நம்முடைய தேவன், இவருக்காக காத்திருந்தோம், இவர் நம்மை ரட்சிப்பார், இவரே கர்த்தர், இவருக்காக காத்திருந்தோம், இவருடைய ரட்சிப்பினால் களி கூர்ந்து மகிழ்வோம் என்று சொல்லப்படும். ஆமென். ஆமென். சோ இந்த தேவனுக்காகத்தான் நம்ம இவ்வளவு நாளா காத்து இருக்கிறோம். இவர் தான் நம்மளை ரட்சிக்கிறார் தேவன். அவர் தான் ரட்சகராகி இயேசு கிறிஸ்து. அவரால் மட்டும்தான் நம்மளை சேவ் பண்ண முடியும். அருமை ரட்சகர் இந்த உலகில இருந்தக்குள்ளோ ஒரு காரியத்தை திரும்ப திரும்ப வந்து சொல்லி இருக்கிறார். அதை நினைவுபடுத்த நான் மறுபடியும் உங்களுக்கு தெரியப்படுத்துறேன். திரும்ப அவர் வந்து சொன்ன ஒரே ஒரு விஷயம் இந்த ஹோலி பைபிள் பத்தி தான். இந்த ஹோலி பைபிள் பத்தி தான் அவர் வந்து திரும்ப சொல்லி இருக்கிறாரு. ஏசாயா 55:11. ஏசாயா 55:11. தேவன் சொன்னார், என் வார்த்தை என்னிடத்துல வெறுமையாக திரும்புவதில்லை, நான் விரும்பும் காரியத்தை அது செய்ய முடிக்கிற வரைக்கும் என்கிட்ட அது திரும்பி வெறுமையா வரவே வராது அப்படின்னு தேவன் தெரியப்படுத்துறார். சோ அவர் வந்து ஒரு விஷயத்த தெரியப்படுத்தினாக்கா அந்த வார்த்தை திரும்பி வந்து வித்தவுட் எனி ஒர்க் அப்படி திரும்பி ரிட்டர்ன் வராதா. அவர் சொன்ன அந்த வார்த்தை செய்து முடிச்சுட்டு தான் வரும்னு தேவ ஆவியானவர் தெரியப்படுத்துறார். சங்கீதம் 147:15. Psalms 147:15. அவருடைய வார்த்தை தீவிரமாக செல்லும். அவ்வளோ ஸ்பீடா அந்த வார்த்தைகள் செல்லும்னு போன தடவை உங்கள்கிட்ட பேசி இருக்கிறேன். ஐயோ எனக்கு ஆண்டவர் சொல்லிட்டாரு, அந்த வார்த்தை பேச பாருங்க. எனக்கு ஆண்டவர் சொல்லிட்டாரு, நான் வந்து தீவிரமா நான் அது முடிச்சுட்டு உடனே நான் ஆண்டவர்கிட்ட வந்துடணும், அடுத்த வார்த்தை எனக்கு கொடுக்கணும், அந்த வார்த்தை கேட்கும், எனக்கு வார்த்தையை அனுப்பு. ஏன்னா ஆதியில வார்த்தை தான் இருந்தது இல்லையாமா? அந்த வார்த்தை தேவனிடத்துல இருந்தது, அந்த வார்த்தை தேவனாக இருந்தது. அந்த வார்த்தை மாம்சத்துல வெளிப்பட்டது, மரித்து 3ஆம் நாள் உயிர் தெழுந்தது, மகிமையில ஏற்கப்பட்டு வலது பாசத்துல சிங்காசனத்துல உட்கார்ந்தது. அந்த வார்த்தை பேசும் வார்த்தை. வானமும் பூமியும் ஒளிந்து போகும், என் வார்த்தைகளும் ஒளிந்து போகவே போகாது. அந்த வார்த்தை இறைவன்கிட்ட எப்ப ஒரு வேலை கொடுத்த உடனே செய்து முடிச்சுட்டு ஓடி வரத்துக்கு காத்துட்டு இருக்கா. அந்த வார்த்தை வெறுமையா திரும்பி வருதே கிடையாதா. ஹல்லேலூயா. கர்த்தரின் பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். சங்கீதம் 105:28. Psalms 105:28.
அவருடைய வார்த்தைக்கு எதிர்த்து நிக்கிறது எதுவுமே கிடையாது. எதிர்த்து நிக்கிறது யாருமே கிடையாது. அவர் இருளை அனுப்புனார்னா, டார்க்னஸ் அனுப்புனார்னா அவ்வளவுதான். அதை ஸ்டாப்னு சொல்றதுக்கு, எதிர்த்து நிக்கிறதுக்கு எந்த மனுஷனுக்கும் என்ன? ஏன்னா அவரு ராஜாக்களின் ராஜா. அவ்வளவு பவர், தி பவர். அந்த பவரை தாண்டி யாராவது இருக்கிறாங்களா? நம்மள ஆள்றவங்க யாராவது வைக்கிட்டோம், எந்த அதிகாரியாக இருக்கட்டும். ஆனா நம்மள ஒருத்தர் இருக்கிறாரு, நமக்கு ஒரு ராஜா இருக்கிறார். அவர் நம்மள காப்பாத்துவார். ஏன்னா அவரோட கரங்கள்ல நம்மளோட உயிர்கள் பாதுகாப்பா இருக்கு. ஹல்லேலூயா. எல்லாம் சொல்லுவாங்க காலம் போனா, என்ன ஒரு பழமொழி இருக்குல்ல பிரதர், காலம் டைம் பொன் போல இருக்கு. அதாவது கோல்டு மாதிரியா. கோல்டு போச்சுன்னா மறுபடியும் வாங்கிடலாம். பாக்கியம் ரிங்க வாங்கிடலாம். கோல்டு போச்சுன்னா வாங்கிடலாம். காலம் ஆக்சுவலி என்னன்னாக்கா, காலம் உயிர் போனது, உயிர் போல. காலம் உயிர் போல, உயிர், லைஃப், ஜீவன். போனா வராது, வரவே வராது. பழைய மாதிரி எங்க போயிடுச்சுனா எங்க வர்றோம்? அடடடா, இதான் பெரிய காமெடி. வந்தா பழைய மாதிரி இருக்காது. ஒரே டைலாக மாத்துப்பா. டைலாக் உயிர் போச்சுன்னா வரவே வராது. அப்ப அந்த பழமொழி கூட தப்பாயிடுச்சு இல்லையா? காலம் பொன் போனதுன்றது பொன் போல. அந்த பொண்ணுன்னு கூட நம்ம வாங்கிடலாம். காலம் உயிர் போனது போல. அந்த உயிர் போச்சுனாக்கா வரவே வராது, வாங்கவும் முடியாது இல்லையாமா? அதோட எக்ஸ்பீரியன்ஸ் அவங்களுக்கு இருக்கு, இப்போ தெரியும். அதனால பயபக்தியோட இறைவன்ட்டு வந்துடுறாங்க. ஹல்லேலூயா. செல்வராணிக்கு எல்லாரும் கரங்களை தட்டுங்க. ஸ்பெஷல் கெஸ்ட் NJPH. ஹல்லேலூயா. சோ ஒவ்வொரு காரியங்கள்ல ஆண்டவர் செய்த நன்மைகளை நம்ம ஒவ்வொரு நாளும் நம்ம யோசிக்கணும்னு தேவன் விருப்பப்படுறார். ஹல்லேலூயா. சோ அவரோட வார்த்தைக்கு எதிர்த்து நிப்பார் யாருமே கிடையாது, எதிர்த்து நிக்கவும் முடியாது. அதுதான் நம்முடைய தேவன். இந்த தேவனுடைய வார்த்தை 3 விதத்துல வருகிறதுன்னு தேவ ஆவியானவர் தெரியப்படுத்தார். 3 விதத்துல வருதாமா இந்த வார்த்தை? தேவனோட வார்த்தை 3 விதத்துல வருது. நீதிமொழிகள் 6:22 படி வேத வசனத்தின் மூலமா அந்த வார்த்தை வருகிறது. வேத புத்தகத்துல படிக்கும் பொழுது தேவனுடைய தேவன் நம்மோட பேசுகிறாருன்னு இந்த வார்த்தையில எழுதப்பட்டு இருக்கு இல்லையா? சோ தெளிவாக இந்த வார்த்தையில எழுதப்பட்டு, எப்படி தூங்கும் போது, விழிக்கும் போது, நடக்கும் போது அந்த வார்த்தை நம்மளோட பேசுது இல்லையா? இதுதான் முதல் வழி. 2வது வழி கவனிங்க. ஏசாயா 30:21. ஏசாயா 30:21. இதன்படி ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை நம்முடைய உங்களுக்கு கொடுத்திருக்கிற போதகர்கள், சோ உங்களுக்கு கொடுத்திருக்கிற போதகர்கள் உங்களோட மனசாட்சிக்கு தெரியும். உங்களுக்கு கொடுத்திருக்கிற போதகர்கள் என்ன பேசுவாங்க உங்ககிட்ட தேவனுடைய வார்த்தை பேசுறதுக்கு முன்னாடி எவ்ரி சாட்டர்டே தான் கரெக்ட். சனிக்கிழமை தானே தமிழ்ல சாட்டர்டே. எவ்ரி சனிக்கிழமை ஃபாஸ்டிங் இருந்து தூங்காமல் ஆயத்தமாக, தூங்காமல், நான் நேற்று தூங்கினேன்னு நினைச்சீங்களா? கண்டிப்பா கிடையாது. சோ எவ்ரி சாட்டர்டே தியானம் பண்ணி பல மணி நேரம் இறைவன் கிட்ட அவரோட சமூகத்துல உட்காந்து இன்னைக்கு வார்த்தை வாங்கி உங்ககிட்ட பேசிட்டு இருக்கு. ஹல்லேலூயா. சோ இந்த மாதிரி தூங்காமல் ஆயத்தமாக தேவனுடைய பாதத்துல உட்கார்ந்து காத்திருந்து தேவனுடைய வார்த்தைகளை பெற்றுக்கொண்டு உங்களுக்கு முன்பதாக சொல்லதான் இந்த விஷயம் இருக்கு. சோ நீங்க எல்லாம் படிக்கிறது ஒரே பைபிள் தான், அதே பைபிள் தான். சோ அதே பைபிள் படிக்கிறக்குள்ளோ உங்களுக்கு புரியாத விஷயம் உங்களுக்கு முன்னாடி ஒரு போதகர் சொல்றக்குள்ளோ அதோட விளக்கம் எவ்வளவு அற்புதமா இருக்கு, எவ்வளவு ஈஸியா புரியுது. பேசுறக்குள்ளோ ஒரு வார்த்தைகள் வசனங்களை பேசுறக்குள்ளோ தெளிவா புரியுது தானே உங்களுக்கு எல்லாருக்குமே. ஏன்னா நிறைய பேர் வெளியே ஆளுங்கெல்லாம் மெசேஜ் அனுப்புறாங்க, எவ்வளவு தெளிவா எங்களுக்கு புரியுற மாதிரி இருக்குன்னு. ஆனா உங்ககிட்ட இருந்து எந்த ஒரு மெசேஜும் வரல, மர்லின் தவிர. ஆமா, வண்டர்ஃபுல் எக்ஸ்பிளனேஷன் போடுவாங்க கமெண்ட்ல. Wonderful explanation. Here you are. Hallelujah. So இந்த மாதிரி அற்புதமான வார்த்தைகளை பேசுறக்குள்ளோ அது புரியுற மாதிரி இருக்கிறக்குள்ளோ அதை ரிசீவ் பண்ணிட்ட பிறகு உங்களோட எக்ஸ்பிரஷன் நீங்க போடுங்க, கமெண்ட்ல தெரியப்படுத்துங்க. ஏன்னா என்னோட ஊழியமே சோசியல் மீடியால தான் ஆண்டவர் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறார். ஹல்லேலூயா.
ஏசாயா 30:21. அவர் நமக்கு முதுகுக்கு பின்னாடி நின்று நீ நடக்க வேண்டிய வழி இதுவே. ஸோ இந்த வேத வசனம் அப்படித்தான் சொல்லுது. ஸோ ஒரு நாள் வந்து ஒரு தடவை வந்து பிரதர் ஸ்டீவன் எங்க இருக்கிறீங்க? எஸ். ஸோ பிரதர் ஸ்டீவனோட மெசேஜ் எல்லாருமே நீங்க வந்து கேட்டிருக்கீங்க. கேட்காதுங்கோ லைவ்ல பாக்குறீங்கோ இல்ல இது ரெக்கார்ட்ல யூடியூப்ல பாக்குறீங்கோ பார்த்துக்கங்க. காட்ஸ் ப்ராவிடன்ஸ் தானப்பா, காட்ஸ் ப்ராவிடன்ஸ், தேவனுடைய பாதுகாப்பு. இந்த ஒரு மெசேஜ்ல தம்பி வந்து பேசுறார், தேவனோட வார்த்தையை பேசுறார். அது லைவ் நீங்க பார்க்கணும், அந்த ரெக்கார்டிங் மறுபடியும் போய் பாருங்க. சோ அந்த நாள்ல ஆயத்தமே நான் ஆகலைன்னா தம்பிக்கு வந்து அந்த விஷயத்த ஆண்டவர் கொடுக்க சொன்னாரு. சோ அதனால வந்து நான் வர்ஷிப்ல நான் கலந்துக்கிறேன். ஆன் தி ஸ்பாட் எண்டிங்ல தம்பி முடிச்ச கையோட போய் சில பாயிண்ட்டுங்க ஹைலைட்டான பாயிண்ட் சொல்லிட்டு இந்த மெசேஜை ஃபுல்ஃபில் பண்ணுன்னு தான் சொன்னார். அவர் வந்து என்ன தெரியப்படுத்தினாரு, காதுல அப்படியே வசனங்களை மட்டும் நோட் பண்ணுன்னு சொன்னார். நோட் பண்ண இங்க போய் நில்லு, அந்த வார்த்தைகள் தெரியப்படுத்தி படிக்க வை, ஆளுங்களை படிக்க வை. அது படிக்கிறதுக்குள்ள உனக்கு நான் காதுல இருந்து சொல்லுவேன். நாங்க 2 பேரும் இங்க நிக்கிறோம் பாருங்க, அந்த மெசேஜ் மறுபடியும் பாருங்க. தம்பி இங்க நிக்கிறார், ஸ்டீவன் தம்பி. நான் இங்க நிக்கிறேன், வசனம் வாசிக்க சொல்றேன். வசனத்தோட விளக்கம் தெரியாது, ஆனா அவர் பேச பேச நான் சொன்னேன். இதுதான் லைவ் டெமோ. ஏன்னா உயிருள்ள தேவன், ஜீவனுள்ள தேவன் எந்த இடத்துல என்ன பேசணும் தெரியப்படுத்துவார். அந்த மெசேஜ் அவ்வளோ பவர் பேக்ட் ஆயிடுச்சு. பவர் பேக்ட் ஹைலைட் பாயிண்ட்ஸ் கரெக்டா இருக்கா வேர்டிங்ஸ்? ஹைலைட் பாயிண்ட்ஸ். ஸோ இந்த மாதிரி தேவன் வந்து தெரியப்படுத்துறாரு. ஸோ இது வந்து 2வது வழி. 3வது வழியில நம்ம கூட இடத்துல பேசுறாருனாக்கா 2 பீட்டர் 1:21. 2 பீட்டர் 1:21. தீர்க்க தரிசனமானது ஒரு நாளும் மனுஷனால உண்டானது அல்ல அல்ல அல்ல. எல்லாம் சிரிக்கிறோம், சீரியஸா உட்காந்து. மறுபடியும் சொல்றேன், தீர்க்க தரிசனமானது ஒரு நாளும் மனுஷனால உண்டானது இல்ல இல்ல இல்லையா? சோ அது தேவனுடைய பரிசுத்த மனிதர்கள் பரிசுத்த ஆவியினால ஏவப்பட்டு தீர்க்க தரிசன வசனத்தை பேசுவார்கள். சோ பரிசுத்த ஆவியானவர் இறங்கி பேசினா தான் தீர்க்க தரிசன வார்த்தைகள். தன்னுடைய ஆவியில பேசுறது தயவு செஞ்சு நம்பி மோச போவாதீங்க. மோச போகிற கூட்டம் நிறைய இருக்கு. அதோட ஏரியாக்கு நான் போல, நீங்க ஏன் மாத்திடாதீங்க. நம்ம சத்யாவோட மெசேஜ் நீங்க பார்த்திருப்பீங்க இல்லையா? அவர் சத்யா தம்பி, சத்யாவோட மெசேஜ் டெஸ்டிமனி நீங்க மெசேஜ் சொல்ற சாரி டெஸ்டிமனி சாட்சி. சத்யாவோட சாட்சி வந்து அவரு கிட்டத்தட்ட நியர் டு 30 இயர்ஸ். ஆமா, 28ல இருந்து 30 இயர்ஸ் குள்ளதான் இருக்கிறார் பையன். 28. சத்யாவோட டெஸ்டிமனி வந்து யூ ஆர் எ மிராக்கிள், நீ ஒரு அற்புதம். அந்த மெசேஜ்ல சத்யா தம்பி சாட்சி பேசியிருப்பாரு. இவரோட கேஸ் என்னன்னாக்கா ஃபியூச்சரை பத்தி ஆண்டவர் தெரியப்படுத்திட்டாரு. 2 வாரம் தான் உனக்கு டைம். நீ இந்த டைம்ல இந்த இடத்துல இந்த ஸ்பாட்ல இந்த பிளேஸ்ல உனக்கு கண்டம் இருக்கு, மரண கண்டம், அது ஆக்சிடென்ட் ஓப்பனா தெரியப்படுத்துறாரு. உயிர் போற ஒரு கண்டம் இருக்கு, இந்த பர்டிகுலர் நாள்ல இந்த டைம்ல இந்த நேரத்துல நடக்க போகுதுன்னு சொல்லியாச்சு. ஏன்னா 2 வாரம் தான் இருக்கு. சும்மா அந்த தம்பிக்கிட்ட வள கொல பேச நேரம் இல்லை நம்மளுக்கு. நம்ம கரெக்ட் தானே? உயிர் பயம் வந்துச்சு, ஓடி வரா. மறுநாள் வந்த பேருக்கு சரி, அவருக்கு வந்து உயிரை காப்பாத்துறதுக்கு உண்டான ஒரு ஜபம் பண்ணி பாதுகாப்பு போட்டாச்சு. ஆனா நடந்தது சம்பவிக்க போது நடந்துச்சு. அந்த கார் ஆக்சிடென்ட் ஆகி இந்த விஷயத்த வந்து ஸ்ரீலங்கா எல்லாம் போய் பேசி இருக்கிறேன். கார் ஆக்சிடென்ட் ஆகி கீழே ஃபயரும் வருது. ஸோ அது போய் ரிப்பேருக்கு வேற கொடுக்குறாரு. அந்த மெக்கானிக் சொல்றாரு, நீ இப்படிப்பட்ட ஒரு விஷயம் நடந்திருக்கு, நீ பொழிச்சிருக்கிறியாயா அப்படின்னு கேட்கிறாரு. அந்த ரிப்பேர் காஸ்ட் 13,000 ரிங்கெட் செலவு. ஆனா தம்பிக்கு சத்யாக்கு ஒரு இடத்துல கூட காயம் இல்லை. அப்படியே அந்த கவச்சம், அந்த கரம்
அந்த ஷீல்டு அப்படி ஒரு பாதுகாப்பு கொடுத்து அழகா அப்படியே தூக்கினாரு மேல. நடக்க போறது சொல்றது தான் தீர்க்க தரிசனம். தேவனோட ஆவியானவர் இறங்கி சொல்றது தான் உண்மையான தீர்க்க தரிசனம். அது தெரியப்படுத்துற ஜனங்களுக்கு தெரியப்படுத்துற. ஹல்லேலூயா. அடுத்தது வந்து பாஸ்டர் வின்சென்ட். பாஸ்டர் வின்சென்டோட விஷயம் என்னன்னாக்கா, இவர் வந்து அக்டோபர் மாசம் 15ஆம் தேதிக்கு இவருக்கு வந்து ஒரு சர்ஜரி, நீ சர்ஜரி நடக்குது, ஒரு பெரிய ஆபரேஷன். போதுமா? அக்டோபர் மாசம் 15க்கு வந்து இவருக்கு ஒரு பெரிய ஆபரேஷன், நீ சர்ஜரி நடக்குது. 3 o'clock வந்து சர்ஜரி டைம். ஆனா அவரை கொண்டு போனது ஓடி தியேட்டருக்கு வந்து 4:30 PM தான் போறாங்க. போன கையோடு எனக்கு தொடர்ந்து அவங்க வைஃப், அதாவது பாஸ்டர் ரூத் எனக்கு மெசேஜ் பண்ணிட்டே இருந்தாங்க. நான் தொடர்ந்து உபவாசத்தோட ஜெபம் பண்ணிட்டே இருக்கிறேன். முதல் கால் வந்து ஒரு ஃபர்ஸ்ட் லெக் வந்து ஒரு 4 months பிஃபோர் சர்ஜரி ஆயிக்குது, அது 1 hourல முடிச்சிடுச்சு. ஆனா செகண்ட் தடவை இந்த சர்ஜரி வந்து இன்னொரு லெக் சர்ஜரி வந்து பல மணி நேரம் ஆகி ஒரு மெசேஜும் இல்ல. 4:30க்கு உள்ள போனது ஒரு இன்ஃபர்மேஷன் இல்ல, ஒண்ணுமே இல்ல. ஸோ ஷி வாஸ் வெரி டயர்ட். கரெக்டா 7:30க்கு அவங்க தெரியப்படுத்துறாங்க. என்ன தெரியப்படுத்துறாங்க? சிஸ்டர், அங்க என்ன நடந்துட்டு இருக்குது எனக்கு தெரிய மாட்டேங்குது. அவரை வந்து ஆபரேஷன் தியேட்டருக்கு அவங்க கூட்டிட்டு போனாங்களா இல்லையா, ஆபரேஷன் நடந்துட்டு இருக்கா, என்ன ஏதுன்னு தெரியல, நீங்க ஜெபம் பண்ணி ஆண்டவர்கிட்ட கேட்டு சொல்லுங்க. இதுதான் விஷயம். எப்போ ஆண்டவர்கிட்ட கேட்டு சொல்லுங்கன்னு சொன்னாக்கா அங்க ஆண்டவர் வந்துடுவார். சோ அந்த டைம்ல நானும் ஃபாஸ்டிங் இருக்கிறேன். சோ அந்த டைம்ல வந்து அவரோட சேர்ந்து அந்த தியேட்டருக்கு என்ன கூட்டிட்டு போறாரு. தியேட்டர்னாக்கா சினிமா தியேட்டர் இல்லாம ஆபரேஷன் தியேட்டர். தியேட்டர் இருந்தோ சிஸ்டர் படம் எல்லாம் பாக்குற எல்லாம் கட் பண்ணி ஹைலைட்டா பாயிண்ட் போடுவாங்க ஜனங்க இல்லையாமா. தியேட்டர்னாக்கா ஆபரேஷன் தியேட்டருக்கு என்ன ஆண்டவர் கூட்டிட்டு போறாரு. எப்படி வந்து நம்ம பிரெண்டன் தம்பி கூட்டிட்டு போனாரோ ஸ்ரீலங்கால, அந்த மாதிரி கூட்டிட்டு போறாரு. சோ ஆண்டவர்கிட்ட கேக்குற எப்ப இது முடியும்னு. அவங்க வைஃப் காத்துட்டு இருக்காங்க. நான் பேசுறேன், வைஃப் காத்துட்டு இருக்கிறாங்க. ஆண்டவரே, ஷி இஸ் நாட் ஈவன் ஈட்டிங் ஃபுட். ரொம்ப டயர்டா இருக்கிறாங்க. வேற ஈவினிங் ஆயிடுச்சு, 7:30 மணி ஆயிடுச்சு, இன்னும் ஒரு இன்ஃபர்மேஷனும் வரல. நடந்துட்டு இருக்குது, ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கூட எதுவுமே கிடையில இல்ல. அங்க என்ன நடந்துட்டு இருக்கு தெரியல. சரி, நான் லைவா ஹோலி ஸ்பிரிட்டோட ஆவியானோட நான் போயிட்டேன். போன பிறகு ஆண்டவர்கிட்ட கேக்குறேன் நானு, ஆண்டவரே எப்போ இவர் வந்து அவங்க வைஃப் காத்துட்டு இருக்காங்க, எப்போ நீங்க அவங்க பார்க்க முடியும் கேக்குறேன். அவர் தெரியப்படுத்துறாரு, பிஃபோர் 8:30க்குள்ள அவங்க பாக்குவாங்க அப்படின்னு சொன்ன உடனே முடிச்ச அந்த வார்த்தை கேட்ட உடனே அந்த வார்த்தையை அனுப்பி விட்டேன், வாய்ஸ் ரெக்கார்ட்லயே அனுப்பி விட்டேன். வித்தின் 8:30 PM குள்ள நீ பாத்துடுவேம்மா சொன்ன மாதிரி துல்லியமா 8:10க்கு அவரை வந்து போட்டுட்டாங்க. எங்க ஆபரேஷன் முடிஞ்சு போட்டாங்க. அந்த ஆபரேஷன் போட்டியாமா. சோ அதை போட்ட பேருக்கு ஒரு 2 நாள் வந்து அவரு இருந்தாரு ஐசியூல. அப்புறம் ஒரு 1 week வந்து இது வார்ட்ல இருந்தாரு. அதுக்கப்புறமா டிஸ்சார்ஜ் ஆகி வந்துட்ட பேருக்கு சோ அவங்க வந்து தேங்க்ஸ் கிவிங், இறைவனுக்கு நன்றி சொல்லி அவங்க 2 பேரும் படம் பிடிச்சி போட்டு இருக்கிறாங்க. கண்டிப்பா இவங்க 2 பேர் வந்து NJPHல சாட்சி சொல்றேன்னு ஆண்டவர்கிட்ட வாக்கு கொடுத்திருக்கிறாங்க. ஓகே, சோ இந்த மாதிரி ஒரு விஷயம். அடுத்தது என்ன நடக்க போகுதுன்றது கேட்கறதுக்கு ஊழியக்காரங்க பெரியவங்க சின்னங்க எல்லாம் இல்லம்மா. இறைவனோட வார்த்தை எங்க கிரியேட் செய்து அங்க கேட்டா நடக்கும். இதுதான் நம்பிக்கை, இதுதான் விசுவாசம். சோ God has saved him. பெரிய கண்டத்துல இருந்து காப்பாத்தி இன்னைக்கு அவங்க நல்லா ஆண்டவர் மகிமைப்படுத்துறாங்க பாருங்க. சோ இவங்க நிச்சயமா அவர் வந்து அதே கால்ல நடந்து இந்த இடத்துல நின்னு சாட்சி சொல்லுவார், தேவனை மகிமைப்படுத்துவார். ஹல்லேலூயா. கர்த்தரின் பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். நம்ம ஜெஃப்ரி பிரதருக்கு அப்படியே ஆக்சுவலி வந்து ஒரு வேலைக்கு என்கிட்ட கேட்டிருந்தா ஜெபம் பண்ணுங்க சிஸ்டர்ன்னு. சோ அந்த வேலைக்கு ஜெபம் பண்ண. சோ கிட்டத்தட்ட அந்த 1 வருஷம் அந்த வேலையில நல்லா அமோகமா ஆண்டவர் வல்லமையா நடத்திட்டு வந்தாரு. சோ அதுக்கப்புறம் வந்து ஒரு 2 மாசத்துக்கு முன்னாடி ஒரு வேலைக்கு இன்டர்வியூக்கு போன சிஸ்டர் ஜெபம் பண்ணுங்கன்னாரு. சரி நீங்க போங்க பிரதர், நான் ஜெபத்துல வைக்கிறேன்னு இன்டர்வியூக்கு போறாரு. இன்டர்வியூல வந்து இன்டர்வியூ அட்டென்ட் பண்ணிட்டு வராரு. சோ அப்புறம் மறுபடியும் என்கிட்ட வந்து தெரியப்படுத்துறாரு, சிஸ்டர் இந்த மாதிரி அதுவும் நான் வந்து ஸ்ரீலங்காக்கு போயிட்டு வந்த பிறகு தெரியப்படுத்துறாரு, இந்த மாதிரி நான் வேலைக்கு இன்டர்வியூ அட்டென்ட் பண்ணிருக்கிறேன், அந்த வேலை எனக்கு கிடைக்குமா ஆண்டவர்கிட்ட கேட்டு சொல்லுங்க. இதுதான் சரியா. இப்ப ஃபியூச்சர் ஆண்டவர் காமிக்கிறாருங்க. அந்த பேப்பர் ஒர்க் 2 மாசத்து கழிச்சு தான் அவங்க சிக்னேச்சர் சைன் எல்லாம் போடுவாங்க. அந்த 2 மாசத்து பேப்பர் சிக்னேச்சர் எனக்கு 2 மாசத்துக்கு முன்னாடியே அது காமிக்கிறாரு. என்ன காமிக்கிறாரு?
பிரதரோட பேப்பர்ஸ், அவரோட அப்ளிகேஷனு, அவரோட அப்பாயின்மெண்ட் லெட்டரு, அவரை வந்து எம்ப்ளாயியாக வந்து அவங்க தேர்ந்தெடுத்து வச்சிருக்கிறது, சீலோ சைன் என்னமா ஸ்டாம்பா முத்திரையை போட்டு வச்சிருக்கிறது பார்த்த உடனே அன்னைக்கு நான் எதுவுமே பேசல, பலிபீடத்துல இங்க வந்து நிக்கிறேன். இந்த விஷயத்த வந்து சிநேகிதர்கள் ஃப்ரெண்ட்ஸ் என்ற மெசேஜ்ல அவருக்கு லைவா தெரியப்படுத்துற, பிரதர் உங்களுக்கு அந்த வேலை கிடைக்க போது ஆண்டவர் தெரியப்படுத்திட்டாரு. ஏன்னா அது விஷனோட நான் அன்னைக்கு பார்த்துட்டு தான் வரேன். அன்னைக்கு மார்னிங் எப்படி சாட்டர்டே வந்து அவரோட நேரத்துல அவரோட சமூகத்துல பல மணி நேரம் இருந்து வார்த்தைகளை வாங்கி இங்க வந்து மெசேஜ் கொடுக்குற நடுவுல இவர் காரியத்தை தெரியப்படுத்துறாரு. எவ்வளவு ஹார்ட் ஒர்க்கிங் இல்ல காடு. ஆமே. சோ அவருக்கு 2 மாசத்துக்கு முன்னாடி அந்த வேலை உங்களுக்கு கிடைச்சிச்சு பிரதர், உங்களுக்கு தான் அந்த வேலைன்னு தெரியப்படுத்தியாச்சு. சோ அதுக்கப்புறம் அவருக்கு அந்த வேலை கிடைக்குதா சொன்ன மாதிரி கிடைச்சிருச்சு. சோ அப்புறம் ஆண்டவருக்கு நம்ம நன்றி சொல்லலாம். அந்த வேலை கிடைச்ச பிறகு அவங்க நேத்து நாங்க பேசுறக்குள்ள அவங்க ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் கிட்ட 2 பேரும் தெரியப்படுத்தாங்க. அந்த வேலை கிடைச்ச பிறகு நிறைய வேலை வர ஆரம்பிச்சிச்சு, பெட்டரா வெளிநாட்டுக்கெல்லாம் வர ஆரம்பிச்சிருச்சு. சோ இது என்னன்னாக்கா சோதனைக்காரன் கொடுக்குற டெம்ப்ட் பண்றான். அப்போ ஒரு முடிவு எடுக்கிறாங்க இவங்க, ஜெஃப்ரி பிரதரை இந்த விஷயத்துல பாராட்டணும். ஒரு முடிவு எடுக்கிறாரு, இல்ல சிஸ்டர் வந்து ஆண்டவரோட பேசுறவங்க, அவங்க வந்து பலிபீடத்துல வந்து ஆன் தி ஸ்பாட் லைவ்ல வந்து எனக்கு அந்த வேலை தான் உங்களுக்கு கிடைக்குதுன்னு ஆண்டவர் சொல்லிட்டாரு. 2 மாசத்துக்கு முன்னாடி சொன்ன அந்த வேலை எனக்கு இப்ப கிடைச்சிருக்கு. இதை தாண்டி அந்த விஷயங்கள் வந்து எனக்கு வேண்டாம். அந்த முடிவுல நீங்க ஜெயிச்சிட்டீங்க பிரதர். ஹல்லேலூயா. சோ இப்படிதான் இந்த மாதிரி வழிகள்ல தான் அவர் வந்து பேசுற தேவன். சோ இந்த ராஜாதி ராஜா, இந்த கிங் ஆஃப் கிங் நம்ம கிட்ட இன்னைக்கு வந்து எல்லார்கிட்டயும் பேசிட்டு இருக்கிறாரு. ஏன்னா இந்த தேவன் வானமும் பூமியும் ஒளிந்து போகும், ஆனா அவரோட வார்த்தைகள் ஒளிந்து போகாது. இப்ப அடுத்ததாக ஃபியூச்சர் பத்தி ஆண்டவர் சில விஷயங்கள் மாத்திரம் சொல்லுன்னு சொல்லி இருக்கிறாரு. இப்ப போன வாரம் வந்து டெம்டேஷன், சோதனைகள், இந்த தலைப்புல நான் வந்து பேசுறக்குள்ளோ நான் உங்களுக்கு தெரியப்படுத்தி இந்த 7-7-7, அதாவது என்னோட மகள் 2007 பொறுக்கிறாங்க. மார்ச் 7ஆம் தேதி அவங்களோட பர்த்டே 2-7. ஸோ 7 வருஷம் இவ பிறந்த கையோட 7 வருஷத்துக்கு அப்புறம் தான் டோலி பொறுக்கிறா. அது எனக்கு உபத்திரவம் காலம். இப்போ இந்த நாள்ல நேத்து வந்து ஆயத்தமாக இருந்து அவரோட சமூகத்துல உட்கார்றக்குள்ளோ அடுத்த ஒரு விஷயமும் தெரியப்படுத்தினாரு. 7ஆவது மாசத்துல ரூபி 2016 7 மாசம் வயிற்றுல இருக்கிறக்குள்ளோ அந்த குட்டி ஆட்டுக்குட்டியோட ரத்தம் ஒரு துளி கூட இல்லை. 7ஆவது மாசத்துல வயிற்றுலயே இதாயிட்டாங்க. சோ கொடுத்தது வந்து வேற ஒரு ரத்தம், அந்த ரத்தம் வந்து அக்செப்ட் ஆகல, குழந்தைக்கு அக்செப்ட் ஆகல. சோ 7ஆவது மாசத்துல பிள்ளைக்கு உபதிரவம் ஆரம்பிச்சிருச்சு. சோ அந்த ஒரு விஷயம் எனக்கு தேவன் தெரியப்படுத்தினாரு. ஸோ இந்த ஒரு காரியத்தை குறித்து நான் டீட்டெயிலாக சோதனைகள்ல வந்து நான் பேசியிருப்பேன். இப்போ அடுத்தது நம்மளுக்கு 7 ஆண்டு காலம் உபதிரவம் காலம் வரும். கூடிய சீக்கிரம் அது வரப்போது. இந்த தலைமுறையில வந்திருக்கிற ராஜாவாக இப்போ தேர்ந்தெடுத்திருக்கிறாரு இல்லையா, அங்க அது மூலமா நம்மளுக்கு எல்லாருக்குமே உபதிரவம் காலம் வரப்போகுது. சோ இந்த அசிரியர்களோட தாக்குதல், எகிப்தியர்களோட தாக்குதல் நமக்கு இருக்கத்தான் செய்யும். ஜெயிக்கிறது நம்ம தான். ஆனாலும் இந்த உபதிரவ காலத்தை நம்ம வந்து கடந்து செல்லத்தான் வேணும். அதுக்கு முன்னாடி அவர் ராப்சர் வரப்போறார். ராப்சர் எடுத்துக்கொள்ளப்படுதல்ல நம்ம வரப்போறோம். சோ உங்களுக்கு எடுத்துக்கொள்ளப்படுதல்ல வரணுன்றதுக்காக, ஆயத்தம் ஆகணுன்றதுக்காகத்தான் ஆண்டவர் இன்னைக்கு இந்த செய்தியை கொடுக்க சொல்லியிருக்கிறது வேற யாருமே இல்லமா, ராஜாதி ராஜா, ராஜாக்களின் ராஜா அவர் வந்து தெரியப்படுத்தி இருக்கிறாரு. சோ இந்த உபதிரவ காலம் வரதுக்கு முன்னாடி நம்ம ராப்சர்ல வந்துடணும். ராப்சர்ல வரணும்னாக்கா நம்மக்குள்ள வந்து அந்த இயேசு இருக்கணும். அவரோட பார்வையில நம்மளோட பேர் என்னமா, உத்தம இஸ்ரவேலர்கள் தெரிய வந்தா மட்டும்தான் ராப்சர்ல எடுத்துக்கொள்ளப்படுதல்ல வர முடியும். சோ ஆயத்தம் ஆயிக்கங்க, தயாராயிக்கங்க, உண்மையா இருங்க. பொய் சொல்ற வாயி சுருங்கி போயிருக்கோம், உண்மை பேசலாம். பியூட்டி பார்லரே தேவையில்லை. ஐயோ நல்ல வேலை லட்சுமி வரல, இல்லைன்னா மம்மி என்ன மம்மி
ஸோ எனிவே இந்த மாதிரி ஒரு விஷயம். ஸோ டேனியல் அதிகாரத்தை நீங்க படிச்சீங்கன்னா தெரியும், எல்லாமே வேதத்துல இருக்குதான். 7ஆம் அதிகாரம் 24, டேனியல் 9:20, 10 கொம்புகள் 10 ராஜாக்கள், இவங்க எல்லாருமே சேர்ந்து தான் வருவாங்க. இதுக்கு மேல அஞ்சு கிறிஸ்து பொறுக்க மாட்டோம், ஆல்ரெடி பொருந்தாச்சு. இந்த அசிரியர்கள் மூலமா, இந்த எகிப்தியர்கள் மூலமா, அதாவது இந்த சில விஷயங்கள் ஆண்டவர் எனக்கு அனுமதி கொடுக்கல. ஸோ 128 நாடுகள் எதிர்ப்புல இருக்குது உத்தம இஸ்ரவேலர்களுக்கு. சரியா? ஸோ நமக்கு இப்போ நியமித்து பண்ணி இருக்கிறது ட்ரம்ப் தேவன் ராஜாவாக எழுப்பி இருக்கிறார். ஸோ இப்படிப்பட்ட ஒரு விஷயத்துல நம்ம அந்தி கிறிஸ்து இந்த மாதிரி டைம்ல வருவான். ஸோ அதுக்கு உண்டான ஒரு விஷயம் அதுக்கு முன்னாடி நம்ம எடுத்துக்கொள்ளப்படுதல்ல வரும். 2 தெசலோனியருக்கு 2ஆம் அதிகாரம் 6-7. ஸோ இந்த தடை நீங்கின பிறகு தான் அந்தி கிறிஸ்து வெளிப்படுவான். அந்தி கிறிஸ்து எப்ப வெளிப்படுவான்? தடை நீங்கின பிறகு. தடை யாரு? நம்ம சபை மக்கள். சபை நீங்கின பிறகு, சபை எடுத்துக்கொள்ளப்பட்ட பிறகு அந்த அந்தி கிறிஸ்து வருவான். இல்லைன்னா நம்ம எல்லாருமே உபத்திரவத்துல காலத்துல we have to travel. அது ரொம்ப கொடுமையா இருக்கும். தயவு செஞ்சு அது வேண்டாம். எல்லாருமே ஆயத்தமா இருக்கலாம். என்னம்மா? சோ எல்லாருமே நம்ம ஆயத்தமாக இருப்போம். சோ யார் இந்த அந்தி கிறிஸ்து? 1 யோவான் 2ஆம் அதிகாரத்துல 18ஆம் வசனம். இந்த வசனத்தை வாசிமா. 1 யோவான் 2:18. ஹல்லேலூயா. பிள்ளைகளே, இது கடைசி காலமாய் இருக்கிறது. அந்தி கிறிஸ்து வருகிறான் என்று நீங்கள் கேள்விப்பட்டபடி இப்பொழுதும் அநேக அந்தி கிறிஸ்துகள் இருக்கிறார்கள். அதனாலே இது கடைசி காலம் என்று அறிகிறோம். ஆமீன். ஆமீன். சோ அடுத்தது 22 படிமா. 22 என்னன்னாக்கா, யார் இந்த அந்தி கிறிஸ்துனாக்கா, இவங்க பிதாவோ குமாரன், இவங்க 2 பேரோட போதனைகள் வழிபாடுகளை மறுதளிக்கிற கூட்டம். வாசிமா. ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்து அல்ல என்று மறுதளிக்கிறவன் எவனோ அல்லாமல் வேறு யாரு பையன்? பிதாவையும் குமாரனையும் மறுதளிக்கிறவனோ அந்தி கிறிஸ்து. ஆமென். இயேசு தான் மெய்யான தேவன், ஜீவனுள்ள தேவன். கிறிஸ்து உண்மையான தேவன். யாரெல்லாம் இயேசு கடவுள்னு விசுவாசிக்கிறாங்களோ அவங்க அத்தனை பேரும் தேவனோட பிள்ளைகள். இயேசுவை மறுதளிக்கிற அத்தனை பேரும் அந்தி கிறிஸ்துவோட பிள்ளைகள். தெளிவாக எழுதியாச்சு. 19ஆம் வசனம் 1 யோவான் 2:19. இவங்க நம்ம கூடத்தான் இருந்தாங்க, ஆனா நம்மிலிருந்து பிரிந்து போனவர்கள். இயேசு யாருன்னு தெரியும், கூட இருந்து பின்னாடி பின்வாங்கி போன குரூப். ஹல்லேலூயா. அவர்கள் நம்மை விட்டு பிரிந்து போனார்கள், ஆகிலும் அவர்கள் நம்முடையவர்களாய் இருக்கவில்லை. நம்முடையவர்களாய் இருந்தார்களானால் நம்முடனே நிலைத்திருப்பார்களே. எல்லாரும் நம்முடையவர்கள் இல்லவென்று வெளியாகும் படிக்கே பிரிந்து போனார்கள். ஆமீன். ஆமீன். சோ எல்லாம் தெளிவாக ஓரளவுக்கு தெரிஞ்சிடுச்சு இல்லையா? பி ப்ரிப்பேர். சோ ப்ராபசியே தேவையில்லை, எல்லாருக்குமே தெரியும் அடுத்தது என்ன நடக்க போகுதுன்னு. ப்ராபசி காத்துட்டு இருக்கிறீங்களா என்ன நடக்க போகுதுன்னு? ஏன்னா ஆல்ரெடி சொல்லிட்டாரு ஆண்டவர் தான். கையில இருக்குமா எதிர்காலம் நமக்கு தான் தெரிய வச்சுட்டாரு. ராஜாதி ராஜா, ராஜாக்களுக்கெல்லாம் ராஜா தெரிய வச்சுட்டாரு. இப்ப அடுத்தது ஏசாயா 45ஆம் சாப்டர். ஏசாயா 45ல ஒரு ராஜாவை ஆண்டவர் ஒரு தீர்க்கதரிசி, ஏசாயா தீர்க்கதரிசி மூலமா எழுப்புறாரு. அதாவது என்னன்னாக்கா, இந்த ஏசாயா தீர்க்கதரிசி கோரஸ், இங்கிலீஷ்ல சைரஸ் இருக்கு. சோ இந்த கோரஸ எழுப்புறாரு. சோ இந்த கோரஸ் அவர் சொல்றாரு, ஏசாயா சொல்றக்குள்ள அந்த கோரஸ் அந்த டைம்ல பூமியில பொறுக்கவே இல்லை. நேபுகாத் நேச்சர் அவர் 70 வருஷம் ஆன பிறகு தான் இந்த கோரஸ் வராரு. சோ பொறுக்காத ஒரு மனுஷனோட பேர் சொல்ல முடியும் நம்ம ராஜாக்களுக்கெல்லாம் ராஜாவுக்கு தான் பேர் சொல்ல முடியும். ஏசாயா தீர்க்கதரிசி மூலமா தெரியப்படுத்துறாரு, கோரஸை நான் எழுப்ப போறேன்னு சொல்லிட்டு. அப்ப அந்த நேபுகாத் நேச்சர் இருக்கிற டைம்ல 70 வருஷம் ஆன பிறகு தான் இந்த கோரஸ் வெளிப்படுறா. ஆனா தீர்க்கதரிசியான ஏசாயா சொல்றதுக்குள்ள அவர் பூமியில பொறுக்கவே இல்லைன்னு தேவ ஆவியானவர் தெரியப்படுத்தினார். சோ கோரஸை எழுப்பினது போல இப்ப இந்த காலகட்டத்துல மிஸ்டர் டொனால்ட் ட்ரம்ப் எழுப்பி இருக்கிறார். God has chosen him. ஓகே, ஹல்லேலூயா. எந்த நேரத்துல எந்த லிட்டில் பாய போட போறாங்க தெரியாது. போட்டா ஒட்டு மொத்தமா நம்ம
எங்க போறோம்னு உங்களுக்கு தெரிஞ்சிடுச்சு. ஹல்லேலூயா. அவர் அடிமைகள் எல்லாம் விடுவித்து அவர் ராஜா அதிகாரிகளாக நிறுத்துவார். ஸ்லேவ்ஸ் எல்லாம் விடுவிப்பார். செரபாவேல விடுவித்தது போல ஜோஷுவா பிரதான ஆசாரியராக இருந்தக்குள்ள ஸ்லேவாக இருந்தாரு. எஸ்ரா ஸ்லேவாக இருந்தாரு. ஏன் நெஹமியா கூட ஸ்லேவாக இருந்தார். ஸோ ஆனாலும் நம்ம ராஜாக்கு கோரஸை எழுப்பினது போல எழுப்பவும் முடியும். ஸோ எழுப்பின அவரோட நோக்கம் பாபிலோன் மாளிகை டிஸ்ட்ராய் ஆயிருக்கு. இப்போ ஆயிருக்கு தெரியும் எல்லாருக்குமே. அவரோட நோக்கம் ஜெருசலேம் மகாராஜா நகரம் தன் ஸ்தானத்தை எட்டியது. அது நிறைவேறிச்சு இல்லையம்மா? ஜெருசலேம் தன் ஸ்தானம்ன்றதுக்கு எல்லாருக்குமே என்னன்னா ஒரு அங்கீகாரம். அப்பா, அம்மா, தங்கச்சி, ஒரு சப் இன்ஸ்பெக்டர், இன்ஸ்பெக்டர், ஸ்தானம், ஒரு அதிகாரிகளுக்கெல்லாம் ஒரு ஸ்தானம். ஸோ அந்த மாதிரி இந்த நகரத்துக்கு ஒரு ஸ்தானம் வந்தாச்சு. மகாராஜா நகரத்துக்கு ஒரு ஸ்தானம் வந்தாச்சு. அது இப்ப கொடுத்துட்டார். துல்லியமா தீர்க்க தரிசனம் நடந்திருக்கு. ஹல்லேலூயா. சோ லெட்ஸ் பி ப்ரிப்பேர்ட். அடுத்தது என்ன நடந்தாலும் நம்ம ராஜா அவரோட பாதுகாப்பு கரம் நம்ம இருக்கிறோம். ஹல்லேலூயா. கர்த்தரின் பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். நம்ம இறைவன் கிட்ட நம்ம ஆயத்தமாகுவோம். தெரிஞ்சோ தெரியாமலையும் ஆண்டவரே நான் போய் பேசியிருந்தா, நான் தூஷணமா பேசியிருந்தா, யாராவது நோகடிச்சு பேசியிருந்தா, தப்பா பேசியிருந்தா, தயவு செஞ்சு இந்த வாயில தான் நான் வசனத்தையும் வாசிக்கிறேன், உங்களை பத்தி இந்த வாயில தான் பேசுறேன், அதே வாயில இதெல்லாம் பேசி இருக்கிறேன், மன்னிச்சிடுங்க அப்படின்னு மன்னிப்பு கேளுங்க. பிறரையும் மன்னிங்க. ஹல்லேலூயா. உங்களுக்கு சமாதானம் உண்டாகட்டும். பீஸ் பி வித் யூ. பீஸ் பி வித் யூ. எல்லாரும் எழுந்து நின்று கர்த்தர் நமக்கு சொல்லி கொடுத்த ஜெபத்தை நம்ம சொல்லுவோம். பரமண்டங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டங்களில் செய்யப்படுவது போல பூமியிலும் செய்யப்படுவதாக. எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை இன்று எங்களுக்கு தாரும். எங்கள் கடனாளிகளை நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் கடன்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்குட்பட பண்ணாமல் தீமையிலிருந்து எங்களை ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் முடிவுகளே. ஆமென். இங்கிலீஷ்ல சொல்லுவோம். Our Father in heaven, give us today our daily bread. Forgive us our debts, and lead us not into temptation, but deliver us from evil. எல்லாரும் உட்காருவோம். உங்களோட அன்பு காணிக்கைகளை கையில எடுத்துக்கங்க. நீங்க கொடுக்கிற காணிக்கைகள் புனிதமான காரியத்துக்கு பயனாகுது. 30, 60, 100 ஆகும்படியாக கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. பாட்டு பாடுறதுக்குள்ள எல்லாரும் கையை தட்டுங்க. சின்ன குழந்தைங்க எல்லாம் ரசிச்சு பாட ஆரம்பிக்கும். பாடிட்டு இருக்கு, அதுங்களோட மொழியில பாடிட்டு இருக்குன்னா பாத்துக்கங்க. என்னோட ரொம்ப ஃபாலோவர்ஸ் எல்லாம் இருக்கிறாங்க பிரதர். ஃபாலோவர்ஸ், குட்டீஸ் எல்லாம் ஃபாலோவர்ஸ் இருக்கு. அதுவே எனக்கு பெரிய வெற்றி தெரியுமா? ஹல்லேலூயா. உம்மழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். உம்மழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். யாரும் அறியாத என்னை நன்றாய் அறிந்து தேடி வந்த நல்ல நேசரே, யாரும் அறியாத என்னை நன்றாய் அறிந்து தேடி வந்த நல்ல நேசரே, உம்மழகான கண்கள் என்னை கண்டதாலே
கர்த்தரின் பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். என்னன்னா, எவ்வளோ கஷ்டத்துல நான் வளர்ந்தாலையும் பார்த்து பார்த்து எங்க அம்மா இது பண்ணணும் அது பண்ணணும் சொல்லி கொடுத்து எல்லாமே பார்த்தாங்க. கடைசியா நான் EVG டாக்டர் ஆனது பார்க்க. ஸோ அது ஒரு விஷயம் எனக்கு மனசுல ரொம்ப கவலையா இருக்கும். எங்க அம்மாவுக்கு தலையில இவ்வளவு பெரிய கட்டியா இருக்குதுன்றது ஒரு விஷயம் கூட தெரியாம போயிடுச்சு. ஆனா நம்ம தேவன் இன்னைக்கு என்னை எந்த அளவுக்கு நிக்க வச்சிருக்கிறாரு. ஸோ ஒவ்வொரு நொடியும் இந்த மூச்சு இருக்கிற வரைக்கும் இறைவனுக்கு நான் நன்றி சொல்லிட்டே இருப்பேன். என்னோட சாட்சி எப்போ நிக்குதோ அந்த நாள்ல நான் உயிரோட இருக்க மாட்டேன். அது வரைக்கும் என்னோட சாட்சி தொடர்ந்து சொல்லிட்டே இருப்பேன். ஹல்லேலூயா. எல்லாரும் திருவிருந்து பந்திக்கு ஆயத்தமாகவும் ஞானஸ்தானம் எடுத்துங்க. திருவிருந்து பந்தியில கலந்து கொள்ளலாம். ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து தன்னை காட்டி கொடுக்கும் அந்த ராத்திரி பந்தியில் சொன்ன வார்த்தையை நாம் நினைவு கூறுவோம். இயேசு கிறிஸ்து அப்பத்தை தன் கையில் எடுத்து அதை ஸ்தோத்தரித்து அதை பிரித்து, இது உங்களுக்காக பிற்கப்பட்ட என்னுடைய சரீரம், இதை வாங்கி உண்ணுங்கள், என்னை நினைவு கூறும்படியாக இதை செய்யுங்கள். அதை நாம் செய்வோம். இது இயேசு கிறிஸ்துவின் சரீரம். ஆமென். அந்தபடியே ஒரு பாத்திரத்தில் திராட்சை ரசத்தை எடுத்து, இது உங்களுக்காக சிந்தப்பட்ட என்னுடைய இரத்தம், இது என்னுடைய புதிய உடன்படிக்கை ஆகும், இதை வாங்கி பருகுங்கள், என்னை நினைவு கூறும்படியாக இதை செய்யுங்கள். அதை நாம் செய்வோம். இது இயேசு கிறிஸ்துவின் இரத்தம். ஆமென். எல்லாரும் கண்களை மூடி இறுதி ஜெபத்துக்கு ஆயத்தமாகவும். ஸ்தோத்திரம். தேங்க்யூ ஜீசஸ். ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. நன்றி அப்பா, நன்றி ராஜா. அன்பின் பரலோக தந்தையே, நல்ல வார்த்தை கொண்டு என் மூலமா ஆண்டவரே பிள்ளைகளோடு நீங்க பேசுறதுக்காக நன்றி அப்பா, நன்றி ராஜா. நீங்க தாப்பா ராஜாக்களுக்கெல்லாம் ராஜா, ராஜாதி ராஜாப்பா. உங்க கையில தாப்பா எல்லாமே மாத்தக்கூடிய வல்லமை இருக்கு ஆண்டவரே. அதிகாரிகளை நீங்க தாப்பா யார் ஆளுகை பண்ணணும் அவங்களை நீங்க பண்ண வைக்கவும் தெரியும், யாரை தள்ளணும்னு உங்களுக்கு தாப்பா தெரியும். ராஜாக்களை தள்ளி ராஜாக்களை உருவாக்குற தேவன் ஒரே தேவன் நீங்க தாப்பா ஆண்டவரே. நீங்க தொடர்ந்து எங்களுக்கு பாதுகாப்பு கரத்தினால ஆண்டவரே எங்களை பாதுகாப்பு நீங்க கொடுக்க போறதுக்காக உமக்கு நன்றி அப்பா, நன்றி ராஜா. பிள்ளைகள் எல்லாரும் இருதயத்தை தெரிந்து உங்களை கூப்பிட்டு இருக்காங்க ராஜா. ஏசப்பா, நீங்க அவங்களோட இருதயத்துல ஒவ்வொருத்தரோட இருதயத்துல நீங்க நொழிங்க ராஜா. நீங்க உங்களோட பரிசுத்த ஆவினால நிரப்புங்கள் ராஜா. நீங்க நிரப்ப நிரப்ப ஆண்டவரே அவங்களுக்குள்ள இருக்கிற எல்லா அசுத்தமான ஆவிகள் வெளியேறட்டும் ராஜா, வெளியேறட்டும் சுவாமி. அதற்காக நான் ஜெபிக்கிறேன் அப்பா. ஒவ்வொரு ஆண்டவரே ஒவ்வொருத்தரும் நீங்க நிரப்புங்கள் ராஜா. ஒவ்வொரு வாலிப பிள்ளைகள் நிரப்புங்க ராஜா. ஒவ்வொரு சின்ன பிள்ளைகளை நிரப்புங்கள் ராஜா. கணவன் மனைவிகளை நிரப்புங்கள் ராஜா. பெற்றோர்களை நிரப்புங்கள் ராஜா. ஒவ்வொருத்தரும் நீங்க நிரப்புங்கள் ராஜா. ஆவினால் நிரப்புங்கள் ராஜா. ஆண்டவரே, பிசாசின் கிரியைகள் கட்டுகள் வெளியேறட்டும் இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே. எல்லா மந்திரத்தந்திரின் கட்டுகள் எரிஞ்சு சாம்பலாகட்டும் இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே. பில்லி சூனி ஆவிகள் எரிஞ்சு சாம்பலாகட்டும் இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே. ஆண்டவரே, வியாபாரத்தை கெடுக்கிற பிசாசு வரவே கூடாது ராஜா. குடும்பம் கெடுக்கிற பிசாசுகள் வரவே கூடாது ராஜா. உறவுகள் கெடுக்கிற பிசாசு எரிஞ்சு சாம்பலாகட்டும் இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே. ஜெபிக்கிறதுக்கு தடை செய்யற பிசாசு வெளியேறட்டும் இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே. வேத வாசிக்கிறதுக்கு தடையாக இருக்கிற பிசாசு வெளியேறட்டும் இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே. ஊழியத்தை தடை செய்யற பிசாசு வெளியேறட்டும் இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே. வல்லமையினால ஒவ்வொருத்தரும் நீங்க நிரப்புங்கள் ராஜா. உங்களோட பாதுகாப்பு கவச்சத்தை ஒவ்வொருத்தருக்கும் போடுங்க சுவாமி. உங்க ரத்த கோட்டைகளை நீங்க மூடி வைத்து பாதுகாப்பு நீங்க கொடுக்கணும் ராஜா. இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உங்களோட ஆசீர்வாதத்தை அனுப்புகிறேன் ராஜா. இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உங்களோட ஆரோக்கியத்தை அனுப்புகிறேன் ராஜா. சுகமளிக்கிற வல்லமை இறங்கட்டும் ராஜா. உங்க ரத்தத்தின் வல்லமை இறங்கட்டும் சுவாமி. கர்த்தாவே, நீர் அப்படி செய்ய போறதுக்காக நன்றி அப்பா. இந்த இடத்தை விட்டு வீடு போறதுக்குள்ள என்னோட அதிகாரி யாராக இருந்தாலும் சரி, எனக்கு ஒரு தேவன் இருக்கிறார். என்னோட ராஜாக்கு தெரியும் எனக்கு என்ன வேணும்னு. அவரோட பாதுகாப்பு எனக்கு இருந்தா மட்டுமே போதுன்ற ஒரு நம்பிக்கை, ஒரு விசுவாசத்தோட இந்த இடத்தை விட்டு போகட்டும் சுவாமி. சமாதானத்தோட போகட்டும் சுவாமி. ஆண்டவரே, இந்த மாதம் முழுக்கும் யாரெல்லாம் திருமண ஆண்டு விழா கொண்டாடினாங்களோ, ஆண்டவரே யாரெல்லாம் பிறந்த
நாள் கொண்டாடுறாங்களோ அத்தனை பேரும் நீங்க பேர் பேராக ஆசீர்வதிக்கணும் ராஜா. தேங்க்யூ லார்ட் ஜீசஸ் கிரைஸ்ட். ஆண்டவரே, புதுசாக திருமணமாய் வந்திருக்கிற மகன் ஆண்டவரே கிரீஃபோனியும் மகள் பிரிசிலாவும் நீர் ஆசீர்வதிக்கணும் ராஜா. இந்த நாள்ல ஆண்டவரே, முதல் நாள்ல ஆண்டவரே குடும்ப வாழ்க்கை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி உங்களோட சமூகத்துக்கு வந்திருக்கிற இந்த பிள்ளைகள் ஆசீர்வாதம் நீங்க பண்ணி அனுப்புவதற்காக நன்றி அப்பா. இந்த குடும்பத்துல நீங்க குடிங்க ராஜா. இவங்களோட வீடு நீங்க கட்டுங்கள் ராஜா. இந்த குடும்பத்தை நீர் கட்டுங்கள் சுவாமி. உங்களோட வாழ்க்கையை நீங்க கட்டுங்கள் சுவாமி. இவங்க மத்தியில நீங்க மட்டுமே நிலைத்து இருக்கணும் ராஜா. அதுக்காக நான் ஜெபிக்கிறேன் அப்பா. வந்திருக்கிற ஒவ்வொருத்தரும் நீங்க பேர் பேராக ஆசீர்வதிக்கணும் தகப்பனே. தேங்க்யூ ஜீசஸ். நன்றி 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 அப்பா. ஸ்தோத்திரம் அப்பா, ஸ்தோத்திரம் அப்பா. நன்றி ராஜா, நன்றி சுவாமி, நன்றி சுவாமி. உயர்த்துகிறோம், வாழ்த்துகிறோம், வணங்குகிறோம் சுவாமி. உமக்கு நன்றி செலுத்துகிறேன் ராஜா. அப்பா தேவனே, இன்றைய வார்த்தையின் வழியாக நீர் எங்களோடு கூட விடப்பட்டீர் ராஜா. அதற்காக உமக்கு நான் நன்றி செலுத்துகிறேன் ராஜா. ஹாம் சுவாமி. அப்பா தேவனே, உமது வருகையோ சமீபமாக இருக்குது ராஜா. ஹாம் சுவாமி, நாங்கள் தயாரிப்பாக இருக்க வேண்டும் என்று எங்களுக்கு நீர் எங்களோடு பேசினதற்காக உமக்கு நன்றி ராஜா. ஹாம் சுவாமி, பரிசுத்தத்தோடு உம்மை தரிசிக்க நாங்கள் காத்திருக்கும் பிள்ளைகளாக நீர் எங்கள் ஒவ்வொரு வேளும் உமது ஆவியை ஊற்றும்படியாக ஜெபிக்கிறேன் சுவாமி. ஹாம் ராஜா. அப்பா தேவனே, வேலையில் கூட அப்பா தேவனே மலேசியா தேசத்துக்காக வருகிறேன் ராஜா. ஹாம் சுவாமி, தேசத்தை நீர் ஆசீர்வதித்தமைக்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறேன் ராஜா. ஹாம் சுவாமி, தேசத்தை நீர் ஆளுகை செய்யும் ராஜா. உமது ராஜ்யம் இந்த தேசத்தில் இறங்கும்படியாக ஜெபிக்கிறேன் சுவாமி. ஹாம் ராஜா. ராஜாக்களை தள்ளி ராஜாக்களை உருவாக்கும் தேவன் நீர் ராஜா. காலங்களையும் சமீபங்களையும் நீர் அறிந்திருக்கிற தேவன் ராஜா. ஹாம் சுவாமி. அப்பா தேவனே, ஒவ்வொரு தலைவர்களையும் உமது கரத்தில் ஒப்படைக்கிறேன் சுவாமி. ஹாம் ராஜா. ஒவ்வொரு தலைவர்களும் அப்பா தேவனே நீதியாக இந்த தேசத்தை ஆளும்படியாக நீர் அவர்களுக்கு நல்ல ஞானத்தை கொடும் சுவாமி. மக்களுடைய தேவைகளை அனைத்தும் அவர்கள் சந்திக்கும்படியாக ஜெபிக்கிறேன் சுவாமி. ஹாம் ராஜா. அப்பா தேவனே, இவ்வேளையில் கூட அப்பா தேவனே மலேசியா தேசத்தில் உள்ள ஒவ்வொரு குடும்பத்தையும் உமது கரத்தில் ஒப்படைக்கிறேன் சுவாமி. ஹாம் ராஜா. ஒவ்வொரு குடும்பத்தின் மேலும் உமது கரம் இருக்கட்டும் சுவாமி. உம்மை அறியாத ஜனங்கள் அநேக பேர் இருக்கிறாங்க சுவாமி. அப்பா தேவனே, இவ்வேளையில் உம்மை அறிந்து கொள்ளத்தக்க அப்பா தேவனே ஒவ்வொருடைய மன கண்களையும் நீர் திறந்து அருளும்படியாக ஜெபிக்கிறேன் சுவாமி. ஹாம் ராஜா. வேலையில் கூட வாலிப பிள்ளைகளையும் கரத்தில் ஒப்படைக்கிறேன் சுவாமி. ஹாம் ராஜா. ஒவ்வொரு வாலிப பிள்ளைகளையும் நீர் ஆசீர்வதித்து அப்பா தேவனே உமது நாமத்தை உயர்த்தும் பிள்ளைகளாக ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் உருவாக்கும்படியாக ஜெபிக்கிறேன் சுவாமி. ஹாம் ராஜா. அப்பா தேவனே, வாலிப பருவத்தில் அவர்கள் சிஸ்திகர்களின் நினை என்று சொல்லியிருக்கிறீர் ராஜா. ஹாம் சுவாமி. அப்பா தேவனே, உம்மை நினைக்கும்படியாக அவர்கள் உள்ளத்தில் நீர் பேசும்படியாக ஜெபிக்கிறேன் சுவாமி. ஹாம் ராஜா. உலக காரியம் இல்ல அப்பா. அப்பா தேவனே, உமது ராஜ்யத்தை கட்டும் பிள்ளைகளாக ஒவ்வொரு பிள்ளைகளையும் கூட நீர் இடைப்பட போவதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன் ராஜா. ஒவ்வொரு வாலிப பிள்ளைகளையும் நீர் பரிசுத்தப்படுத்தும் ராஜா. அவர்கள் வழியை நீர் செவ்வையாக்கும் ராஜா. ஹாம் சுவாமி. கோணலானவர்களெல்லாம் நேராக்கக்கூடிய தேவன் நீர் ராஜா. ஹாம் சுவாமி. அப்பா தேவனே, நீர் ஒவ்வொரு பிள்ளைகளோடு கூட இடைப்படும் ராஜா. ஜப ஆவிய பிள்ளைகள் மேல் ஊற்றும் ராஜா. ஊற்றும் சுவாமி. அப்பா தேவனே, வேதத்தை படிக்க அப்பா தேவனே அவர்களுக்கு நல்ல தெளிந்த புத்தியை கொடுங்க சுவாமி. ஹாம் ராஜா. உம்மை மாத்திரம் தேட அப்பா தேவன் ஒவ்வொரு பிள்ளைகள் உள்ளத்திலும் நீர் எழுந்தருள வேண்டும் என்று ஜெபிக்கிறேன் சுவாமி. நீரே தேவன் என்று அறிந்து கொள்ளத்தக்க அப்பா தேவனே அவர்கள் உள்ளத்தில் நீர் தெய்வ பயத்தை கட்டளையிடும்படியாக ஜெபிக்கிறேன் சுவாமி. ஹாம் ராஜா. அப்பா தேவனே, இந்த தேசத்தில் ஒரு எழுப்புதலை நாங்கள் காணும்படியாக செய்யும் ராஜா. அநேக தேசத்தில் எழுப்புதலை நாங்கள் பார்த்து கொண்டிருக்கிறோம் சுவாமி. மலேசியா தேசத்திலும் நீர் எழுப்புதலை செய்ய போவதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன் ராஜா. ஹாம் சுவாமி. அப்படியே நீ செய்ய போவதற்காக உமக்கு நான் நன்றி செலுத்துகிறேன் ராஜா. அப்பா தேவனே, வேலையில் நித்திய ஜீவன் பிரயாசை முத கரத்தில் ஒப்படைக்கிறேன் சுவாமி. ஹாம் ராஜா. இந்த சபையை நீர் ஆசீர்வதித்துக் கொண்டிருப்பதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன் ராஜா. எங்கள் மத்தியில் நீர் உலாவுகின்ற தேவனாக இருக்கிறீர் ராஜா. எங்களோடு நீர் பேசுகின்ற தேவனாக இருக்கிறீர் ராஜா. அதற்காக உமக்கு நான் நன்றி செலுத்துகிறேன் ராஜா. சபையின் தேவைகளை அனைத்தையும் சந்தித்துக் கொண்டிருப்பதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன் ராஜா. இந்த சபையில் உள்ள ஒவ்வொரு மேலும் ஒரு கரம் இருப்பதற்காக நன்றி ராஜா. ஒவ்வொரு குடும்பத்தின் விசேஷ முறையில் ஆசீர்வதித்து அவர்கள் தேவைகளை அனைத்தையும் நீர் சந்திக்கும்படியாக ஜெபிக்கிறேன் சுவாமி. ஆம் ராஜா. சிறு பிள்ளைகளை உமது கரத்தில் ஒப்படைக்கிறேன். அவர்களுக்கு நல்ல ஞானத்தையும் தெய்வ பயத்தையும் உள்ளத்தில் நீர் கொடுத்து பெற்றோர்களுக்கு கீழ்ப்படைந்த பிள்ளைகளாக நீரே வளர்க்க வேண்டும் என்று ஜெபிக்கிறேன் சுவாமி.
ஆம் ராஜா அப்பா தேவனே, இம்மட்டுமாக நீர் எங்களை காத்து வந்த தேவன் ராஜா, எங்களுக்காக யாவையும் செய்து முடித்த தேவன் ராஜா, இனியும் எங்களை வழி நடத்த போவதற்காக உமக்கு நான் நன்றி செலுத்துகிறேன் ராஜா. இவை அனைத்தும் முதோரே பேரான மகனின் நாமத்தினாலே மன்றாடுகிறேன் எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன் ஆமேன் ஆமேன். எல்லாரும் கரங்களை உயர்த்தி ஆண்டவர் நன்றி செலுத்துவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்ரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்கள் மறவாதே. ஆமேன் ஆமேன் ஆமேன். இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் ஜெயம், இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் ஜெயம், இயேசு கிறிஸ்துவின் கல்வாரி ரத்தம் ஜெயம். இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன் ஆமேன் ஆமேன். நம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவரின் அந்யோன்ய ஐக்கியமும் நம் எல்லோரும் கூட சதா காலம் இருப்பதாக. ஆமேன் ஆமேன் ஆமேன். துதி கன மகிமை எல்லாம் கர்த்தருக்கே சொந்தம். ஸ்தோத்திரம். ஹalleluya. ஹalleluya. God bless you all. Praise the Lord. ஜீவன் பிரேயர் ஹவுஸ் நித்திய ஜீவன் ஜெப வீடு என்கிற கர்த்தருடைய ஆசீர்வாதமான வீடியோகளை கண்டு தேவ கிருபையை பெற்றுக் கொள்வீர்களாக. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.